ஓம் சார், இது பார்த்தாச்சு. இதுக்கு கீழ உள்ள 48, 49, 50 பார்க்கணும். ரைட். ஓகே ஓகே சரி, அப்ப நாங்க இதை பார்த்துட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை பாருங்க, 48 தொடக்கம் 50 வரையில் ஒவ்வொரு வினாவின் கீழையும் 4 எண் சோடிகள் தரப்பட்டுள்ளன. அந்த 4 எண் சோடிகள் 3 எண் சோடிகளில் உள்ள இரு எண்களிடையே பொது தொடர்பு கொண்டு காணப்படுவதுடன் ஒரு எண் சோடியில் மட்டும் அந்த தொடர்பு காணப்படாதுள்ளது. அவ்வாறு சமனான தொடர்பு காணப்படாத எண் சோடியை உள்ளடக்கிய விடையை தேர்வு செய்து அதன் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளி கோட்டு மீது எழுதுக. நீங்க செய்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் சொல்றீங்களா செய்தாக்கள்? முதலாவது ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. $49 49 4. ரைட். 50வதுல ஒரு தகவல் பிழை ஒன்று. இது 17 இல்ல, வெறும் 7. 7 அது கொஞ்சம் ஸ்டார்டிங் மிஸ்டேக். ஓகே, இப்போ பாருங்க, 48 வந்து முதலாவது இலக்கத்துல வர்க்கம் 2 × 2 4. 4 பிளஸ் 1 ரெண்டாவது இலக்கம் 5 வருது. அடுத்தது பாருங்க, செகண்ட்ல வந்து 3 வர்க்கம் 9 மைனஸ் 1 8 இரண்டாவது இலக்கம் வருது. அதே போல மூன்றாவது 4 வர்க்கம் 16, அதுல மைனஸ் 1 இரண்டாவது தானம் வருது. நாலாவது வந்து 5 வர்க்கம் வந்து 25, அதுல மைனஸ் 1 இரண்டாவது தானம் வருது. அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து 48க்கு வந்து 1. சரிதானே? அடுத்தது ரெண்டாவது, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கு தானே, அதுல வர்க்கம் 1 வர்க்கம் வந்து 1 தான், அதிண்ட வர்க்கம் வந்து 1 தான், அது ரெண்டாவது தானத்துல வருது. இப்ப ரெண்டாவது பாருங்க, இந்த 2 வர்க்கம் வந்து 4, 4 வர்க்கம் வந்து 16. மூணாவது பாருங்க, 3 வர்க்கம் 9, 9 வர்க்கம் 81, அது இந்த ரெண்டாவது இடத்துல வருது. நாலாவது பாருங்க, 4 வர்க்கம் 16, 16 வர்க்கம் 256 என்ன 256 தானே. ஆனா இது வந்து 126 இருக்குது. அப்ப எங்களுக்கு இதுல தொடர்பு இல்லாதது வந்து 4. 50வது இரண்டாவது தானத்தை 3ஆல பெருக்கல. 3 தர 3 9, 7 தர 3 21, 18 நீங்க 3ஆல பெருக்கினால் 54 பேர். அதே போல 23 3ஆல பெருக்கினால் 69. ரைட். அப்ப எங்களுக்கு இதுல கூட வந்து 3ஆவது. ஓகேயா? ஓகே தானே? ரைட். நாங்க இப்ப எங்களோட பேப்பருக்குள்ள போவோம். இது எங்களோட ரெண்டாவது பேப்பர். ரைட். இதுல பாருங்க, 1 5 வரையான ஒவ்வொரு வினாவின் ஆரம்பத்திலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய 3 சொற்கள் தரப்பட்டுள்ளன. கீழே தரப்பட்டுள்ள தெரிவுகளிலிருந்து அதே ஒத்த தொடர்புடைய தெரிவை தேர்ந்தெடுத்து அதன் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளி கோட்டின் மீது எழுதுக. நாங்க இங்கே தெளிவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம், அடிக்கடி நான் சொல்றது, எவ்ரி வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் உங்களுக்கு எல்லாமே வந்து பொருத்த மாதிரி விளங்கும். ஆனால் இதுக்குள்ள மிக பொருத்தமானதை தான் நாங்க தெரிவு செய்யணும். மிக பொருத்தமா இருக்கணும். முதலாவது எங்களுக்கு தந்திருக்கின்ற எக்ஸாம்பிளோட இந்த 4 ஆன்சர்ல இது மிகவும் பொருத்தமான தொடர்பு இருக்குதோ அதைத்தான் நாங்க தெரிவு செய்யணும். சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, ஆன்சர் செய்தாக்கள் சொல்றீங்களா? 1 வரைக்கும் 5 வரைக்கும் பொய்க சொன்னீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் எனக்கு விளங்கும். அதான் கேட்கிறேன் நான். செய்தாக்கள் சொல்லலாமா? ரைட். அப்ப நானே சொல்றேன். பாருங்க, விதை, கன்று, மரம். இப்ப இதுல அடிப்படை விஷயம் வந்து விதை தான். விதை வந்து கன்றாகும், பின்னர் கன்று வந்து மரமாகும் என. இப்ப அந்த தொடர்பு கீழே நீங்கள்ட்ட தந்திரிக்கிற ஆன்சர் 4 ஆன்சர்ல இங்க இருக்கு. என்னங்க பார்ப்போம். ரைட். இதுல பாருங்க, கரு குழந்தை. கரு வந்து உண்மையாவே குழந்தையாகும், குழந்தை வந்து வயது வந்தவர் ஆகுவாங்க. ரைட். இது ஓகே, வரலாம். ரெண்டாவது பாருங்க, மகன் அப்பா பாட்டு. ஆனா இதுவும் வரலாம், மகன் வந்து அப்பாவாகலாம், அப்பா வந்து பாட்டன் ஆகலாம். ஆனா இது ஜென்ரலா ஒரு ஜெண்டரை மட்டும் குறிக்குதுன்னு, ஒரு ஜெண்டரை மட்டும் குறிக்குது. ஆனா விதை கண்டு மரத்துல நாங்க ஜெண்டர் பார்க்க மாட்டோம். அது ஒரு காமனான விஷயம். அதே போல பனிக்கட்டி நீர் நீராவி, அதை எங்களுக்கு பொருத்தம் இல்லை. பனிக்கட்டி நீர் ஆகலாம், நீரையும் நீராகி ஆக்கலாம். ஆனால் பனிக்கட்டியை நாங்கள் நீராத்தான் ஆக்கணும் இல்லை. விதை வந்து எப்படியும் மரமாதான் ஆக போகுது. உங்க மரமாகும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் மரமாகாது. நாலாவது பாருங்க, இறந்த களம் நீகள் களம் எதிர்காலம். அது அறவே வராதுன்னு தெரியும். எங்களுக்கு இங்க பொருத்தமான ஆன்சர் வந்து ஆன்சர் 1. கரு வந்து குழந்தையாகும், குழந்தை வந்து வயது வந்தவர் ஆகுவார். அதே தொடர்பு தான் எங்களுக்கு தந்திரிக்க எக்ஸாம்பிள் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து 1. சரிதானே? ரெண்டாவது பாருங்க, நல்லது, கெட்டது, சிறந்தது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இடையில ஒரு நெகட்டிவான தொடர்பு கொண்டு இருக்குது. நல்லது, கெட்டது, அது ரெண்டும் எதிர்மறையான தொடர்பு.
சரிதானே? அது ரெண்டும் எதிர்மறையான தொடர்பு. அதை நீங்க ஆன்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 4 ஆன்சருக்குமே வந்து 4 ஆன்சர் தவிர நியூட்ரன் எலக்ட்ரான். 3 ஆன்சருக்கு வந்து அது சரியா இருக்குது. என்ன ஈரமான உலர்ந்த மேல் கீழ், அது பலமானது பலவீனமானது, அந்த அந்த தொடர்பு ஓகே. நியூட்ரான் எலக்ட்ரான்ங்கிறது எதிர்மறையான தொடர்பு இல்லை. இப்ப பாருங்க, நல்லது மூன்றாவதோட நீங்க merge பண்ணி பாருங்க. யாரும் மைக்ரோஃபோன் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாத்துக்கொள்ளுங்களா. நல்லது சிறந்தது, உண்மையாவே நல்லதையும் சிறந்தையும் நாங்க இடை போட்டு பார்த்தால் நல்லது டபுளா மல்டிப்ளை ஆகினா தான் சிறந்ததாகும். ஒரு நல்ல விஷயம் இன்னும் 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 நல்லதாகும் பொழுதுதான் சிறந்ததாகும். அப்ப ஈரமானதை நாங்க இன்னும் இன்னும் சிறந்ததாக்கி குளிரானதாக்கி இயலாது. சரிதானே? அதே போல மேல் உயரம், இது ரெண்டுலையும், இந்த மேல் அல்லது உயரம் இது ரெண்டுலையும் உண்மையாவே எது ஆக உயரம் அல்லது ஆக மேலுங்கிறது நாங்க கன்ஃபியூஸ் பண்ண இது செய்ய மாட்டோம், கன்ஃபார்மா சொல்ல மாட்டோம். ரெண்டுமே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் குறிக்குது. மேல் உயரம் இது ரெண்டுல எது பெருசு என்று நாங்க கன்சிடர் பண்ணல. ஆனால் பலமானது சக்தி வாய்ந்தது. 4வது ஆன்சர் பாருங்க. இதுல வந்து பலம் அதிகமாகினாத்தான் அது வந்து சக்தி வாய்ந்ததா மாறும். அப்ப 2வதுல எங்களை தந்திருக்கிற நல்லது கெட்டது சிறந்ததுங்கிற தொடர்பு எங்களுக்கு தெளிவா எதுல விளங்குது என்றால் ஆன்சர் 4. அதே போல 3வது பாருங்க, விலை நிரம்பல் கேள்வி. நாங்க இதே போல ஒரு கொஸ்டின் நாங்க எங்களோட கிராஃப் கேள்வியில லாஸ்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தேன் நினைக்கிறேன். எங்களுக்கு விலை வந்து கூடினால் கேள்வி என்ன செய்யும்? விலை கூடினால் கேள்வி என்ன செய்யும்? கேள்வி குறையும். எஸ், விலை கூடினால் கேள்வி குறையும். நிரம்பல்ங்கிறது எங்கள்ட்ட இருக்கிற அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்குதோ அதோட அவைலபிலிட்டி வந்து நிரம்பல். எங்கள்ட்ட இருக்கிற ஒரு பொருளின் உச்ச அளவு வந்து நிரம்பல், அதோட கிடைப்பளவு வந்து நிரம்பல். சரிதானே? இப்ப மழை கூடுறதால நீர் கூடுமா? கூடும். கொள்வனவு கூடுறதால வெளி என்று வந்திருக்குது, தட்ஸ் நாட் பாசிபிள். வினைத்திறன் கூடுறதால விரயம் வந்து குறையலாம், எஸ், சம்ஹவ் வரலாம். வேகம் கூடினால் தூரம் நேரம் என்ன செய்யும்? யாரும் மைக்ரோஃபோன் உள்ள இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்களா. உங்களோட பர்சனல் விஷயம் விளங்கிட்டு இருக்குது, கொஞ்சம் சரி பார்த்துக்கணும். நீங்க சட் போட்டுருக்கீங்க, எனக்கு உண்மையா கொஞ்சம் பார்த்துக்கல, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு தானே, அதில் சாரி, எனக்கு கொஞ்சம் சட் பார்க்கல. ஏதாவது நீங்க இது செய்யணும், நீங்க பயமில்ல மைக் ஆன் பண்ணி பேசிட்டு நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ரைட், இப்ப பாருங்க, விலை வந்து கூடினால் கேள்வி குறைதான். வேகம் வந்து கூடினால் நேரம் என்ன செய்யும்? எங்களுக்கு குறையும். வேகம் கூடினால் எங்களுக்கு எடுத்துக்கொள்ற நேரம் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் பெட்டிக்ளோவில் இருந்து கொழும்புக்கு போறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துல போனார் என்றால் அவர் ஒரு 8 ஹவர்ஸ் எடுக்கிறாருன்னு வைங்க. 50 கிலோமீட்டர் வேகத்துல போனால் அவருக்கு 8 ஹவர்ஸ் எடுக்குது. அதே ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போனார் அவருக்கு அது டபுள் ஆகி அவர் 4 ஹவர்ஸ்ல போய் தருவார். அப்ப எங்களுக்கு இங்க எதிர்மறையான தொடர்பு தெளிவா ஆன்சர் 4 விளங்குது. அட் த சேம் டைம் தூரம்ங்கிறது வந்து அது ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு நிரம்பலுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ஆகவே இங்க பொருத்தம் ஆன்சர் வந்து எங்களுக்கு 4. சரிதானே? ரைட், அடுத்தது பாருங்க, 4வது பாருங்க, வைத்தியர் நோயாளி சிகிச்சை இருக்குது. இங்க வைத்தியர் வந்து நோயாளிக்கு சிகிச்சையைத்தான் அளிப்பார். இதுதான் தியரி. வைத்தியர் வந்து நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பார். ஆசிரியர் மாணவன் பாடத்திட்டம், எஸ், ஆசிரியர் மாணவன் என்று வரும். பட் பாடத்திட்டம் வந்து இங்க பொருத்தம் இல்லை. ஆசிரியர் மாணவனுக்கு கல்வி அளிக்கலாம், பாடத்திட்டத்தை அளிக்கலாது. 2வது நுகர்வோர் வியாபாரி பரிவர்த்தனை, அதுவும் எங்களுக்கு பொருத்தம் இல்லை என்று விளங்குது. நீதிபதி சட்டத்தரணிக்கு தீர்ப்பு வழங்குறல. ரைட், 4வது பாருங்க, தலைவர் பின்பற்றுபவர் வழிப்படுத்தல். வைத்தியர் எப்படி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறாரோ தலைவர் வந்து தன்னை பின்பற்றாக்களை வழிப்படுத்துவார். எங்களுக்கு இதுல பொருத்தமான ஆன்சர் வந்து 4. ரைட், அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5, தையற்காரர் துணி உடை. அப்ப எங்களுக்கு தெரியும் தையல்காரர் வந்து துணியை உடையாக்குறார். தையற்காரர் ஒரு துணிங்கிறது ஒரு உள்ளீடை நாங்கள் எடுக்கலாம், துணி ஒரு உள்ளீடா போட்டு உடைங்கிற ஒரு வெளியீட்டை தையற்காரருங்கிறவரால் ப்ரொடியூஸ் பண்றார். இங்க தச்சன் வந்து மரத்தை உள்ளீடை பயன்படுத்தி தலப்பாடம் ஒரு வெளியீடை பெற்றுக்கொள்றார். முடித்திருத்துபவன் கத்தரி தலைமயர். முடித்திருத்துபவன் தையற்காரர் துணியை எப்படி உடையா மாத்துறாரு, ஒரு வெளியீட்டை கொண்டு வராரு உள்ளீட்டை பயன்படுத்தி. முடி திருத்துபவன் கத்தியை யூஸ் பண்ணி தலைமயிரை கொண்டு வரலை. அதே போல விவசாயி நிலம் அறுவடையை கொண்டு வர மாட்டார். விவசாயி நிலத்தை பயன்படுத்தி விளைச்சலை கொண்டு வரலாம். ரைட், அடுத்தது இசைக்கலைஞர் பாடல் வரிகளை பயன்படுத்தி பாடலை இசைக்கலைஞர்கள் கொண்டு வருவது கிடையாது.
ஆகவே எங்களுக்கு இதுல பொருத்தமான ஆன்சர் வந்து உண்டு. ஓகே, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல அப்படி இல்லைன்னா நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ரைட், அடுத்த கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. 6 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. வினாக்கள் ஒவ்வொன்றும் 16 சதுரங்களை கொண்ட நெய்யரியை அடிப்படையாக கொண்டவை. இதனை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை சரியான விடையை தெரிவு செய்க. ஒரு சதுரத்திலிருந்து வேறொரு சதுரத்துக்கு செல்லும் படிமுறையானது செல்லும் திசை, சதுரங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் மூலம் சதுரத்தினுள் காட்டப்பட்டுள்ளது. அப்ப எங்களுக்கு என்ன சொல்றான் அதுல, ஒரு சதுரத்திலிருந்து வேறொரு சதுரத்துக்கு செல்றதுக்குரிய படிமுறை, அடுத்த திசை வந்து சதுரங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, எங்களுக்கு இங்க ஒரு சாம்பிள் ஒன்று தந்திருக்கிறார். இப்படி கீனா 1 தேனா 2 என்பது கிழக்கு நோக்கி ஒரு சதுரமும் தெற்கு நோக்கி 2 சதுரங்களும் செல்ல வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது. ரைட். எங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை வந்து நாங்க அப்ரோச் பண்ணும் போது எங்களுக்கு திசைகள் தொடர்பான எங்களுக்கு சரியான ஒரு புரிதல் ஒன்று இருக்கணும். திசைகள் தொடர்பான புரிதல் இல்லாம நாங்க இந்த கொஸ்டினை வந்து செய்ய இயலாது. சரிதானே? நாங்கள் எல்லாரும் சின்ன வயசுல இந்த திசைகள் எப்படி ஈஸியா பாடமாக்கிருக்கோம். திசைகள் தெரியாமலுக்கு இந்த கொஸ்டின் செய்யலாது. திசைகள் வந்து எங்களுக்கு தெரியும், எப்பயுமே மேல வந்து வடக்கு வரும். சரிதானே? வடக்குக்கு அடுத்ததை வந்து ஒருத்த கிழக்கு, அப்ப வடக்குக்கு ஆப்போசைட் வந்து தெற்கு, கிழக்குக்கு ஆப்போசைட் வந்து மேற்கு. இது வெரி சிம்பிள் விஷயம். இதை நாங்க மைண்ட் இமேஜினேஷன்ல வந்து கொண்டு வரணும். இப்படியான கொஸ்டினை வந்து நாங்க செய்யறதுக்கு முதல் எங்களுக்கு கட்டாயம் இந்த திசைகளோட தொடர்பான வினாக்களும் அடிக்கடி பாஸ் பேப்பர்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதால இந்த விஷயங்கள் வந்து தெளிவா இருந்துள்ளன. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க சதுரம் 10 எடுத்துக்கொண்டால், ரைட், நாங்க 7 எடுப்போமே, சதுரம் 7 எடுத்துக்கொண்டால் இதுல எங்களுக்கு தந்திரிக்கிற தகவல் மேற்குல 2 தந்திருக்கிறான், தெற்குல 2 தந்திருக்கிறான். என்னவாம் என்றால் மேற்கு திசை நோக்கி 1 2 சதுரங்களை நாங்க கடக்கணும். சரிதானே? நாங்க இந்த சதுரத்தை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 7 என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நாங்க செய்யணும். மேற்கு நோக்கி 2 போயிட்டு அதுல என்ன சொல்ல நடத்தது, அது 2 முடிச்சிட்டோம். இப்ப தெற்கு நோக்கி 2 நகரையா, இதுல இருந்து இங்க 1 இங்க 2, அப்ப 13வது சதுரத்துக்கு வருவோம். இந்த கொமாண்ட 7ல உள்ள கொமாண்டை நாங்க ஃபாலோ பண்ணினால் 13க்குள்ள வந்து சேருவோம். இதுதான் இங்க இருக்கிற ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இதுல வந்து மேற்கு தெற்கு தந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சும்மா சொல்லுவோமே, இதுல கிழக்கும் ஒரு 2 என்று தந்திருந்தால் எங்களோட கொமாண்ட் எப்படி வரும்? முதலாவது மேற்குக்கு 2 போகணும், திரும்ப தெற்குக்கு 2 வரணும், திரும்ப கிழக்கு நோக்கி 2 போய் நாங்க இங்க வந்து ரீச் ஆகும். ஆனா எங்களுக்கு 3 இது தர இல்லை, எங்களுக்கு 2 தகவல் தான் அதுக்குள்ள தந்திருக்கு. இதை மட்டும் சிம்பிள் விஷயம் விளங்கி கொண்டால் நாங்க இந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணலாம். யாராவது இதுக்கு ஆன்சர் எடுத்தீங்களா? 6 தொடக்கம் 10 செய்தாக்கள் சொல்லுங்க. முதலாவது 6வது, 6வது முதலாவது, ஓகே, 7வது முதலாவது, ஓகே, 8க்கு 3, ரைட், 9க்கு 3, 10க்கு 4. ரைட், குட் பாப்மா. ரைட், நாங்க இப்ப நேரடியாக கொஸ்டினுக்குள்ள போவோம். கொஸ்டின் நம்பர் 6 வந்து சதுரம் 9லிருந்து 2 படிமுறையின் பின்னர் அடையும் இடம் எது? சதுரம் 9லிருந்து 2 படிமுறை என்று கேட்டிருக்காங்க எங்கள்கிட்ட. சரிதானே? இந்த இது சதுரம் 9, இதுல இருந்து 2 படிமுறை. நாங்க 8வதுக்கு 3வது, 8வதுக்கு 3வதா? சரிதானேமா? ஓகேயா? இப்ப பாருங்க, 9வது சதுரத்தில இருந்து 2 படிமுறைகளின் பின்னர் அடையும் இடம். எங்களுக்கு 9வது சதுரத்துல தந்திருக்கிற தகவல் என்ன? கிழக்கு நோக்கி 1, வடக்கு நோக்கி 1. நாங்க கிழக்கு நோக்கி 1 இங்க வந்துருவோம், வடக்கு நோக்கி 1 இங்க வந்துரும். அப்ப நாங்க போய் சேர்ற இடம் எது? 6வது சதுரம். இப்ப நாங்க எத்தனை படிமுறை முடிச்சிருக்கோம்? இதுக்குள்ள எங்கட முதலாவது படிமுறை முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படிமுறை கம்ப்ளீட். இப்ப 2 படிமுறைகள் எங்களுக்கு கேள்வியில கேட்டிருக்காங்க. அப்ப எங்களுக்கு 2வது படிமுறை சதுரம் நம்பர் 6ல இருந்து தான் தொடங்க போகுது. சதுரம் 6ல எங்களுக்கு என்ன தகவல் தரான்? கிழக்கு நோக்கி 1, வடக்கு நோக்கி 1 சொல்றாங்க. அப்ப நாங்க கிழக்கு நோக்கி 1 வந்துட்டோம், அங்கிருந்து வடக்கு நோக்கி 1 போறோம். போனால் எங்களோட 2வது படிமுறை சதுரம் 3ல கம்ப்ளீட் ஆகுது. அப்ப 2வது படிமுறையில நாங்க எங்க போய் சேருவோம்? தேவாலயத்துக்கு போய் சேருவோம். அப்ப 1 வந்து சரியான ஆன்சர். 7வது பாருங்க, நான் இதை அழிச்சு விடுறேன். இது விளங்கிட்டு தானே? இதுல டவுட்ஸ் இருக்குதா? தேவாலயம் வந்து இதுல டவுட் இருக்குதா இருக்காது? அடுத்தது பாருங்க, சதுரம் 5லிருந்து 4 படிமுறையின் பின்னர் அடையும் இடம் எது? அப்ப எங்களுக்கு சதுரம் 5ல இருந்து இந்த சதுரம் 5, இதுல இருந்து இப்ப எங்கள்கிட்ட கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து 4 படிமுறைகள் கேட்டிருக்கிறான். 4 படிமுறைகள். இப்ப நாங்க 4 படிமுறை செய்ய போறோம். எங்களுக்கு இதுல தந்திருக்கிற தகவல் கிழக்குல 3, தெற்குல 1. எங்களுக்கு ஒட்டவா நாங்க கிழக்குல 3 இப்படி பேசிடுவோம். என்ன
போய் இங்க வந்துருவோம். தெற்குல ஒண்ணுங்க நாங்க இங்க வந்துருவோம். அப்ப எங்களோட ஃபர்ஸ்ட் படிமுறை இங்க முடியுது. முதலாவது படிமுறை நாங்க கம்ப்ளீட் பண்ணினால் நாங்க வந்து சேர்ற இடம் வந்து சதுரம் 12. இப்ப இரண்டாவது படிமுறை நாங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? நாங்க எங்க நிக்கமோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நாங்க 12ல நிக்கிறோம். அங்க எங்களுக்கு தந்திருக்கிற தகவல் என்ன? மேற்குல 2ம் தெற்குல 1 அப்ப நாங்க மேற்குல 2ம் தெற்குல 1 வாரம் வந்தால் நாங்க சேர்ற இடம் வந்து சதுரம் 16. இப்ப நாங்க இவ்விடத்துல எங்க இரண்டாவது படிமுறையை முடிச்சிட்டோம். சரிதானே? இரண்டாவது படிமுறையை முடிச்சிட்டோம். இப்ப நாங்க எங்க மூன்றாவது படிமுறை இதுல இருந்து தொடங்குவோம். அப்ப மூன்றாவது படிமுறை மேற்கு நோக்கி 1 மட்டும் காட்டுதுன்னா மேற்கு நோக்கி நாங்க 1 மட்டும் வந்தால் இங்க எங்க மூணாவது படிமுறை கம்ப்ளீட். சரிதானே? அப்ப மூணாவது படிமுறை கம்ப்ளீட். நாங்க 13வது சதுரத்துல இருக்கோம். ஆனா எங்களுக்கு 13வது சதுரத்துல தந்திருக்கிற தகவல் வடக்கு நோக்கி 3ம் கிழக்கு நோக்கி 2ம். அப்ப நாங்க ஒட்டவா வடக்கு நோக்கி இங்க வந்துருவோம். 3ம் கிழக்கு நோக்கி 2ம் என்று சொல்றோம். அப்ப கிழக்கு நோக்கி 2 அப்ப இங்க எங்க 4வது படிமுறை கம்ப்ளீட் ஆகுது. நாங்க சதுரம் 3க்கு வந்திருக்கிறோம். எங்க 4 படிமுறை முடிஞ்சிருக்குது. கொஸ்டின் என்ன? சதுரம் 5ல் இருந்து 4 படிமுறைகளின் பின்னர் அடையும் இடம் எது? தேவாலயம். இது விளங்கிட்டு தானே? அப்ப எங்களுக்கு அதுக்கும் ஆன்சர் வந்து ஒன்றுதான். ரைட். இப்ப பாருங்க 8வது கேள்வியை பாருங்க. 2 படிமுறையின் பின்னர் தேவாலயத்தை அடைவதற்கு ஒருவர் எந்த சதுரத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்க முடியாது என்கிறது கொஸ்டின். ரைட். அப்ப நாங்க இப்படி இப்படி 16 சதுரம் தந்திருக்குது. நாங்க ஒரு சதுரமா செய்து பார்க்கல. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் இதை எடுத்த உடனே கேள்வியில இருந்து நாங்க இதுக்கு போகணும். 2 படிமுறை இருக்கணுமா? தேவாலயத்தை அடையணுமா? அதுக்கு எந்த சதுரத்துல இருந்து நாங்க எங்கட பிரயாணத்தை நாங்க ஆரம்பிக்க முடியாது என்று கேட்டிருக்கேன். தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 2 படிமுறையில தேவாலயத்தை நாங்க அடையக்கூடாது. இதுதான் எங்கட இது 2 படிமுறையில அடையக்கூடாது. இப்ப எங்களுக்கு தந்திருக்கிறது சதுரம் 1, சதுரம் 7, சதுரம் 9, சதுரம் 14. இப்ப நாங்க சதுரம் 1ல இருந்து 2 படிமுறை போய் பார்ப்போம் தேவாலயத்துக்கு போறோமா இல்லையான்னு சொல்லி. நாங்க போகாட்டி எங்களுக்கு ஆன்சர் அதுதான். மத்ததுல நாங்க எங்க டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆப்டிடியூட்டை பொறுத்தளவு எங்களுக்கு டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நாங்க ஆன்சர் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு என்றால் நாங்க அங்க இருந்து உடனடியாக நாங்க நகர்ந்துடணும். அங்க எங்க டைமை இன்னும் நின்று கொண்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரைட். ஃபர்ஸ்ட் சதுரம் எங்களுக்கு அதுல தந்திருக்கிறேன் பாருங்க. 2 படிமுறை செய்யணும். நாங்க கிழக்கு நோக்கி 2 தெற்கு நோக்கி 1 அப்ப எங்க முதலாவது படிமுறை இங்க முடியுது. அப்ப நாங்க 7க்கு வந்துட்டோம். 2வது படிமுறை என்ன சொல்லுது? மேற்கு நோக்கி 2ம் தெற்கு நோக்கி 2. இப்ப மேற்கு நோக்கி 2ம் தெற்கு நோக்கி 2 வந்தோம் என்றால் 2வது படிமுறை கம்ப்ளீட். நாங்க 13வது சதுரத்துக்குள்ள வரோம். தேவாலயத்துக்குள்ள போயிருக்கிறோமா? நாங்க தேவாலயத்துக்கு போகல. இங்க நாங்க தேவாலயத்துக்குள்ள போய் வந்தங்கிறதுலாம் நீங்க கன்சிடர் பண்ணல. நீங்க அப்படி யோசிக்க கூடாது. கேள்வியை பாருங்க. தேவாலயத்தை அடைகிறதா? தேவாலயத்தை அடைவதற்கு எங்கட டெஸ்டினேஷன் தான் அது. சரிதான்? எங்கட இலக்கு தான் அது. அப்ப இங்க எங்கட இலக்கு எங்க முடியுது என்றால் சதுரம் 13ல முடியுது. அப்ப எது எங்களுக்கு ஆன்சர்? 8வதுக்கு எது ஆன்சர்? சொல்லுங்க, பேசுங்க. நீங்களும் பேசணும். முதலாவது ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் 9 வராதாமா? நாங்க பார்ப்போம். நாங்க எங்களோட நொலேஜுக்காக 7, 9, 14 நாங்க பார்ப்போம் கட்டாயம். பட் நான் என்ன சொல்றேன் என்றால் எங்களுக்கு உண்மையாவே எங்களோட டைமை மிச்சப்படுத்துறதுக்கு அவன் எங்களுக்கு அதாவது எக்ஸாமினர் எங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் அல்லது டிப்ஸ் தந்திருப்பாங்க. நாங்க அப்படியான டிப்ஸ் வந்து இதுதான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு என்றால் எங்களுக்கு தெரியும் பயணத்தை ஆரம்பிக்க முடியாது. தேவாலயத்தை அடையிறதுக்கு 2 படிமுறையில போய் சேர்றதுக்கு எதுல இருந்து பயணத்தை ஆரம்பிக்க முடியாதுங்கிறது கேள்வி. அப்ப எங்களுக்கு ஆன்சர் ஒன்றுதான் என்று வந்துட்டு என்றால் நாங்க திரும்ப 7ஐயும் செஞ்சு பார்க்க தேவையில்லை, 9ஐயும் செஞ்சு பார்க்க தேவையில்லை, 14ஐயும் செஞ்சு பார்க்க தேவையில்லை. நாங்க உடனடியாக 1 போட்டு நாங்க கொஸ்டின் நம்பர் 9க்கு மூவ் ஆகி கொண்டிருக்க வேண்டியது. சரிதானே? அது ஒரு முறை. நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் கட்டாயம். இப்ப திரும்ப இருந்து நாங்க செய்து பார்க்க தேவையில்லை. பட் நாங்க எங்கட ஃபார் த பர்பஸ் ஆஃப் நாலேஜ் நாங்க 7, 9, 14 நாங்க செய்து பார்ப்போம். சரியா? சில கேள்விகளை பொறுத்தளவுல மிஸ் ஆகி 2 ஆன்சர்ஸும் வரதானே, இல்லை ஹியூமன் எரர் வரலாம். பட் இதுல எரர் இல்லை நான் சொல்றேன். சதுரம் 7ல இருந்து 2 படிமுறையில நாங்க தேவாலயத்தை அடைவோமான்னு பார்ப்போம். சதுரம் 7 இதுல எங்களுக்கு தந்திரிக்கிற தகவல் மேற்கு நோக்கி 2ம் தெற்கு நோக்கி 2ம். அப்ப எங்களோட முதலாவது படிமுறை 13ல முடியும். இங்க தந்திரிக்கிற தகவல் வடக்குல 3ம் கிழக்குல 2. அப்ப வடக்குல இப்படி 3ம் கிழக்குல 2 இங்க தானே 1, 2. அப்ப நாங்க 2வது படிமுறையில தேவாலயத்தை அடைஞ்சிட்டோம். அப்ப 7 வருமா? வராது. நாங்க 2 படிமுறையில தேவாலயத்தை சேர்ந்துட்டோம் போய். இப்ப 9ல இருந்து பார்ப்போம். இப்ப 9வது சதுரத்துல பாருங்க. கிழக்கு நோக்கி 1ம் வடக்கு நோக்கி 1ம். இது கிழக்கு 1, இது வடக்கு 1. அப்ப நாங்க முதலாவது படிமுறையில சதுரம் 6க்குள்ள வந்திருக்கோம். 6க்கு எங்களுக்கு தந்திருக்கிறது கிழக்கு நோக்கி 1ம் வடக்கு நோக்கி 1ம். நான் கிழக்கு நோக்கி 1ம் வடக்கு நோக்கி 1 போனோம் என்றால் 2வது படிமுறையில நாங்க தேவாலயத்துக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம். அப்ப அவரும் வருவாரா? வரமாட்டார். அப்ப எங்களுக்கு ஆன்சர் 9ம் இல்லைங்கிறது கன்ஃபார்ம். 14வது சதுரத்தையும் பார்ப்போம். 14வது சதுரம் மேற்கு நோக்கி 1 போக சொல்லுது. அவ்வளவுதான். எங்களோட ஃபர்ஸ்ட் படிமுறை முடிஞ்சுது. 13 என்ன சொல்லுது? வடக்கு நோக்கி 3 போக 1, 2, 3. கிழக்கு நோக்கி 2 போகுவோம். இங்கேயும் வந்துட்டோம். அப்ப 2வது படிமுறையில நாங்க திரும்பவும் தேவாலயத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்ப எங்களுக்கு ஆன்சர் 14 வராது. அப்ப எங்களுக்கு ஆன்சர் 1 தான்.
நான் ஏன் இதை செய்து காட்டுறேன் என்றால் நீங்க தெரியணுங்கிறதுக்காக செய்து காட்டுறேன். ஆனால் நாங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சால் எங்க டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நாங்க டக்குன்னு மூவ் ஆகி அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போக வேண்டியதுதான். ரைட். இப்ப பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. 6ஆம் படிமுறையில் தேவாலயத்தை அடைவதற்கு எச்சதுரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாங்க இந்த இந்த கொஸ்டினை செய்யறதுக்கு நீங்க கட்டாயம் மெல்லிய பென்சில் கொண்டு போங்க. ஈஸியா அழிக்கக்கூடிய மாதிரி நாங்க இதுல கீறி பார்த்து தான் அதை கண்டுபிடிக்கலாம். சரிதானே? இல்லைன்றால் எங்களுக்கு இது கஷ்டமாகும். கடுமையா நீங்க அந்த ஹார்டா கீறாம இதுல நோமலா நீங்க வச்சு அந்த டிரெக்ஷனை போட்டு பார்த்து இது செஞ்சா உங்களுக்கு அந்த படிமுறைகளை கவுண்ட் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி உங்களுக்கு டைம் எடுக்கும். அதெல்லாம் நீங்க எக்ஸாமுக்கு போகல கொஞ்சம் இந்த ஈஸியா அழியிற ஐ திங்க் பென்சில்ல 2-3 டைப் இருக்குது. HB பி டைப் பண்ண சொல்லி அதுல ஆக மெல்லிஸ் அடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது எழுதப்பட்டாலும் பெருசா காட்டாது. நீங்க அப்படி ஒரு H டைப் ஆஃப் பென்சிலை வாங்கி அதுக்குரிய ரேசரையும் வாங்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொஸ்டின் எல்லாம் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். அந்த ஹார்டா எழுதுற பென்சில் HB B எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டஃபா எழுதப்படும். அது உங்களுக்கு அழிக்கிறது கடைசியில கஷ்டப்படுவீங்க. அப்ப நீங்க ஈஸியான வேலைகளை நீங்க பார்க்கலாம். ரைட். இப்போ நாங்க கொஸ்டின் நம்பர் 9க்குள்ள போவோம். 6 படிமுறையில தேவாலயத்தை நாங்கள் அடையணுமா? அதுக்கு எதுல இருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம். ரைட். பாவம் சதுரம் 16ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் சதுரம் 16. இதுல இருந்து 6 படிமுறையில நாங்க அடையலாம் மட்டும் பார்ப்போம். மேற்கு நோக்கி ஒன்றும் வடக்கு நோக்கி ஒன்றும். அப்ப எங்க முதலாவது படிமுறை இங்க முடியும். முடிந்தால் பாருங்க, நாங்க உணவகத்துக்குள்ள வந்துட்டோம். இதுல எங்களுக்கு ஏதாவது டிரெக்ஷன் இருக்குதா? நீங்க வடக்குக்கோ கிழக்குக்கோ தெற்குக்கோ மேற்குக்கோ போகிற டிரெக்ஷன் ஏதாவது காட்டப்பட்டிருக்குதா? இல்ல இல்ல. இல்ல. இது இல்ல என்றால் எங்களுக்கு 16 ஆன்சரா வருமா? நாங்கள் அதுக்கு மேல ஒன்றுமே செய்யல. நாங்க எதுவுமே செய்யலாது. 13 பாருங்களா. 13ல இருந்து நாங்க தொடங்கினால் 6 படிமுறையில போகலாமான்னு பார்ப்போம். 13 என்ன சொல்றது? வடக்கு நோக்கி இப்படி 3 போங்க, கிழக்கு நோக்கி 2 போங்க. முதலாவது படிமுறை. முதலாவது படிமுறையிலேயே நாங்க தேவாலயத்துக்குள்ள அடைஞ்சிட்டோம். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு நாங்க அவுட் ஆகுறதுக்கு எங்களுக்கு நோ ஆப்ஷன். எந்த பக்கம் போகணுங்கிற எந்த டிரெக்ஷனும் எங்களுக்கு தர இல்ல. அப்ப எங்களுக்கு ஆன்சர் 13 வராது. இப்ப நாங்க சதுரம் 10 பார்ப்போம். இதுக்கு எங்களுக்கு டைம் போகாதானே குயிக்கா செய்யறதுக்கு. சதுரம் 10ல என்ன இருந்திருக்கிறான்? வடக்கு நோக்கி 2 கிழக்கு நோக்கி 2 போகும். அப்ப வடக்கு நோக்கி நாங்க 2 போறோம், கிழக்கு நோக்கி 2 போறோம். முதலாவது படிமுறை முடிஞ்சு. முதலாவது இதுல என்ன தந்திருக்கிறான்? தெற்கு 1 மேற்கு 3. அப்ப எங்களுக்கு இங்க 2வது படிமுறை. இதுல என்ன தந்திருக்கிறான்? கிழக்கு நோக்கி 3 தெற்கு நோக்கி 1. அப்ப இங்க எங்களுக்கு 4வது படிமுறை. இங்க என்ன தந்திருக்கிறான்? மேற்குல 2 தெற்குல 1. அப்ப இங்க எங்களுக்கு 5வது படிமுறை. இங்க என்ன தந்திருக்கிறான்? 6வது படிமுறையா? மேற்கு நோக்கி 1 போங்க. அப்ப இங்க எங்கட 6வது படிமுறை கம்ப்ளீட். சரிதானே? 1 2 சாரி நான் இதை 3 போடலன்னு. இது 3வது தானே எங்களுக்கு. என்ன அதை திரும்ப பார்ப்போமா? நாங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணினோம்? சதுரம் 10ல இருந்து. சதுரம் 10ல இருந்து வடக்கு நோக்கி 2 கிழக்கு நோக்கி 2. அப்ப வடக்கு நோக்கி 2 கிழக்கு நோக்கி 2 போனால் முதலாவது படிமுறை 10 தானே? முதலாவது படிமுறை. அதுல என்ன சொல்லுது? தெற்கு நோக்கி 1. அப்ப இதுக்குள்ள வந்துடும். தெற்கு நோக்கி 1 மேற்கு நோக்கி 3. அப்ப எங்கட இங்க 2வது படிமுறை. சரியா? இங்க என்ன சொல்லுது? கிழக்கு நோக்கி 3 தெற்கு நோக்கி 1. கிழக்கு நோக்கி 3 போய் அங்கிருந்து தெற்கு நோக்கி 1 போனால் இங்க எங்கட 3வது படிமுறை பூர்த்தி. இங்க என்ன சொல்லுது? மேற்கு நோக்கி 2 தெற்கு நோக்கி 1. அப்ப இங்க எங்கட 4வது படிமுறை பூர்த்தி. இப்ப இங்க என்ன சொல்லுது? மேற்கு நோக்கி 1 மட்டும். அப்ப இங்க எங்கட 5வது படிமுறை பூர்த்தி. இங்க 5வது படிமுறையில் என்ன சொல்லுது? வடக்கு நோக்கி 3 கிழக்கு நோக்கி 2. அப்ப இங்க எங்கட 6வது படிமுறை பூர்த்தி. நாங்க தேவாலயத்துக்கு வந்துட்டோம். 6வது படிமுறை. 10வது கொஸ்டின் என்ன? 6ஆம் படிமுறையில் தேவாலயத்தை அடைவதற்கு எச்சதுரத்திலிருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்ப 10 சதுரம் 10 தான். சரி, அப்ப 3வது ஆன்சர். ஓகே தானே? அதுல லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வங்கியை அடுத்து மேற்கே உள்ள சதுரத்தை குறைந்த படிமுறையில் அடைய எச்சதுரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வங்கியை அடுத்து மேற்கே உள்ள சதுரம் எது? இதுல சொல்லுங்க பாப்போம். வங்கியை அடுத்து மேற்கே உள்ள சதுரம் எது? நம்பர் 14. நம்பர் 14. நம்பர் 14. நம்பர் 14 இஸ் த ரைட் ஆன்சரா? இந்த இருக்குது வங்கி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. மேற்கு திசைங்கிறது எங்களுக்கு இந்த டிரெக்ஷன்ல போகுது. நாங்க இங்க போனோம் என்றால் இதுதான் மேற்கு திசையில் உள்ளது. சரிதானே? உங்களோட கேள்வி அதானே, வங்கி அடுத்து மேற்கே உள்ள சதுரம். இப்ப சதுரம் 14 தான் அவன் சொல்றானா? சதுரம் 14. அப்ப வங்கி அடுத்து மேற்கே உள்ள சதுரத்தை குறைந்த படிமுறையில் அடைய. அவன் நேரடியா சொல்லாம எங்களை நாங்க உண்மையாவே எங்களுக்கு திசைகள் தெரியுமாங்கிறது அவன் எப்படி கிராஸ் செக் பண்றான்னு பாத்தீங்களா? நேரடியா அவங்களுக்கு சதுரம் 14 சொல்லிருக்கலாம். பட் அப்படி சொல்ல இல்லை. இப்ப குறைந்த படிமுறையில அடையணுமா அப்படி என்றால் எங்களுக்கு நோமோர் ஆப்ஷன். நாங்க 4 ஆன்சரையும் செய்திருக்கோம். எங்களுக்கு இப்படி செய்து பார்க்கறது தான் எங்களுக்கு டைம் போகும். ரைட். நாங்க பரவாயில்ல. சதுரம் எங்களுக்கு தந்திருக்கிறது 4 5 7 12. ரைட். நாங்க இப்ப 14க்குள்ள வந்து சேரணும். சதுரம் 4 5 7 12 தந்திருக்கோம். இப்ப நாங்க 4ல இருந்து எங்க பிரயாணத்தை ஆரம்பிப்போம். 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணினால் தெற்கு 1 மேற்கு 3.
இது முதலாவது படிமுறை. இங்க கிழக்கு நோக்கி 3ம் தெற்கு நோக்கி 1ம், அப்ப இங்க 2வது படிமுறை. இங்க மேற்கு நோக்கி 2ம் தெற்கு நோக்கி 1ம், அப்ப 3வது. சதுரம் 4ன் படி நாங்க 3 படிமுறைகள்ல என்ன செய்திருக்கிறோம், சதுரம் 14 அடைஞ்சிருக்கிறோம். கிளியர் தானே இது? ரைட். அடுத்தது 5 என்ன, சதுரம் 5. சதுரம் 5ல நீங்க பிரயாணத்தை தொடங்குமா? அப்ப இது குறையத்தான் வரப்போகுது. நாங்க இங்க வந்து சேர்ந்து பிரயாணத்தை ஆரம்பிச்சோம். எங்களுக்கு அப்ப அதை விட ஒரு படிமுறை குறைய வரும் பாருங்க. கிழக்கு நோக்கி 3ம் தெற்கு நோக்கி 1ம் ஒரு படிமுறை. இங்க இருந்து மேற்கு நோக்கி 2ம் தெற்கு நோக்கி 2ம், அப்ப 2வது படிமுறையிலேயே சதுரம் 14க்குள்ள வந்துட்டோம் நாங்க. நாங்க இதை ஒட்டுவா வட்டி விட சரி, எங்களுக்கு அதான் ஆன்சர் வராது. குறைந்த படிமுறையில போகணும். இப்ப சதுரம் 7 பாருங்க. சதுரம் 7 என்ன சொல்லுது? மேற்கு நோக்கி 2 போகலாம், தெற்கு நோக்கி 2 போகலாம். அப்ப முதலாவது படிமுறை. அங்கிருந்து வடக்கு நோக்கி 3 போய் திரும்ப 2 போனா தேவாலயம் வரும். எங்களுக்கு அப்ப அது வராது, 7வது வராது. சதுரம் 12 பாருங்க. இந்த 12 என்ன சொல்லுது? மேற்குல 2ம் தெற்குல 1ம் ஒரு படிமுறையிலே அப்ப நாங்க அதை அடைஞ்சிட்டோம். அப்ப எங்களுக்கு ஆன்சர் எது? 4வது. கிளியர் தானே? சாரிம்மா, நீங்க கதைக்கிறது வந்து கடுமையா இன்டரப்ட் ஆகுது. எனக்கு விளங்குது இல்லை. இப்ப நீங்க லாஸ்டா கதைக்கிறாள், வேற யாருக்காவது அதை கதைச்சது விளங்கிடுச்சா? விளங்கினால் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. வேற யாருக்கும் விளங்குதா? அது கிளியர் இல்ல போட கதான் சொல்றேன். அது வந்து நெட்வொர்க் கொஞ்சம் இன்டரப்ஷன் போல இருக்குமா உங்களோட? எனக்கு நீங்க கதைக்கிறது விளங்குது இல்லை. நீங்க எனக்கு மெசேஜ் போடுறீங்களா? Triple 134 Roshan, right. Triple 134 right answer. Yeah, right. அப்ப நாங்க அடுத்த கொஸ்டினுக்குள்ள போறோம். ரைட், அடுத்த கொஸ்டினுக்குள்ள போறோம் பாருங்க. 11 தொடக்கம் 15 வரையிலான வினாக்கள் ஆக்ரோஷ கல்வி அலுவலகத்துக்கு கடமை நிமித்தம் வேலைகளுக்காக வருகை தந்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் தொடர்பான பின்வரும் தகவல்கள் மீது சார்ந்துள்ளன. இப்ப எங்களுக்கு தகவல்களை ஒழுங்கமைக்கிற ஒரு வினா. வளமையாவே நீங்க தகவல் ஒழுங்கமைப்பு இல்லாத கொஸ்டின் பேப்பர் பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு தகவல் ஒழுங்கமைப்பு எங்களுக்கு வந்து கடுமையா ஆதிக்கம் செலுத்துது. நாங்க இதுல வெரி கிளியரா இருக்கணும். அந்த மெத்தட்ஸ்களை கொஞ்சம் கேட்ச் பண்ணி கொள்ளணும். இது செய்தீங்களா? அந்த கொஸ்டின் யாராவது செய்தாக்கள் ஆன்சர் சொல்றீங்களா? ஒன்று 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 2 எஸ் 4 ஓகே ஒன்று. ஒன்று ரைட். நாங்க பார்ப்போம். இதுக்கு சின்ன சார்ட் ஒன்று போடுவோம். நாங்க சார்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட், கிளியர் தானே? டிஸ்பிளே விளங்கு தானே? ரைட். இப்ப பாருங்க, சின்ன சார்ட் ஒன்று போடுவோம். சாந்தன் சில்வா பெரேரா முகமட் 4 பேர். ரைட். எங்களுக்கு சாந்தன் சில்வா பெரேரா முகமட் என்ற பெயர்களுடைய ஒரு கணித, விஞ்ஞான, at the same time ஆங்கில பாட ஆசிரியர் மற்றும் ஒரு அதிபர் ஆகியோர் கடமை நிமித்தம் முச்சக்கர வண்டி, ஜீப் வண்டி, பேருந்து மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றின் மூலம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வலயக்கல்வி அலுவலகத்துக்கு வருகை தந்திருந்தனர். இதுல ஒரு தகவல் பிழை ஒன்று இருந்துச்சு, பட் பாப்பேன், அதை கரெக்ட் பண்ணினேன். இப்ப சாந்தன் சில்வா பெரேரா முகமட், ரைட். அவங்க என்னென்ன பாடம் படிப்பிக்கிறாங்க? கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம். அடுத்த ஒரு ஆள் வந்து அதிபரா இருக்கிறார். ரைட். அவங்க வார வாகனம் வந்து 3 வீல்ல வராங்க, ஜீப்ல, அதே போல பஸ், அதே போல பைக். ரைட்.
இவ்வளவு நாங்க நீங்க சார்ட் தான் போடணும் இல்ல, ஆனா கட்டாயம் நீங்க பேர் போடாமலைக்கு எழுதாமலைக்கு நீங்க இந்த கொஸ்டின் செய்யவே முடியாது. வேற யாரு என்ன சொன்னாலும் சரி, நீங்க இப்படியான கொஸ்டினை நீங்க இப்படி அப்ரோச் பண்ணினா தான் ஆன்சர் எடுக்கலாம். இல்லைன்றால் அது உங்களுக்கு சிக்கலாகும். நீங்க இந்த மெத்தட்டையே நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. சரிதானே? இப்ப பாப்போம். ஆஹ் முகமட் வந்திருந்தது முச்சக்கர வண்டியில் ஆகும். நாங்க இங்க நேரடியா இந்த முச்சக்கர வண்டியை குறிக்க இயலாது. ஏனென்றால் கணித பாடம் படிப்பிக்கலாம் முகமட், அல்லது விஞ்ஞானம் படிப்பிக்கலாம், ஆங்கிலம் படிப்பிக்கலாம், அல்லது சப்போஸ் அதிபராகவும் இருக்கலாம். அப்ப நாங்க எங்க 3V குறிக்கிறது? அதால நாங்க முகமட்டுக்கு நேர அவுட்ல இந்த 3V சிம்பிளா போட்டு வச்சு கொள்வோம். இந்த ரோவ்ல தான் 3V வரப்போகுதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். இப்ப பாருங்க, ஆங்கில ஆசிரியரின் பெயர் சில்வா அல்லது முகமட் இல்லை. அப்ப ஆங்கிலம் படிப்பிக்கிறவர் சில்வாவும் அல்ல, முகமடும் அல்ல. சரிதானே? சில்வாவும் அல்ல, முகமடும் அல்ல. கணித ஆசிரியர் மோட்டார் சைக்கிளில் வந்திருந்தார். அப்ப எங்களுக்கு அது தெளிவா விளங்குது. கணிதத்துக்கு நேரே வாரது மோட்டார் சைக்கிள்ல வாரார். கணிதப்பாட ஆசிரியர் மோட்டார் பைக்ல வந்தா அவர் பஸ்ல வருவாரா? வரமாட்டார். ஜீப்லையும் வரமாட்டார். 3வீலையும் வரமாட்டார். சரிதானே? அப்ப பைக்ல கணித பாடம் படிப்பிக்கிற ஆள் வந்தால் விஞ்ஞானம் படிக்கிற ஆட்களுக்கு பைக்ல வர இயலாது, ஆங்கிலம் படிப்பிக்கிற ஆட்களுக்கு பைக்ல வர இயலாது, அதிபரும் பைக்ல வர மாட்டார். சரிதானே? இப்ப இப்படி குறிச்சு கொள்ளணும். குறிச்சாதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவர் வரும்போது சாந்தன் மற்றும் பெரேரா ஆகியோர் வருகை தந்திருந்தனர். கணிதப்பாட ஆசிரியர் வரும்போது சாந்தனும் பெரேராவும் அங்க இருந்தால் எங்களுக்கு தெரியும் நிச்சயமா சாந்தனோ பெரேராவோ யாரு இல்ல, கணிதப்பாட ஆசிரியர் இல்ல. ஏன்னா எப்படி அதை மறைச்சு தரணும் தகவலை? கணிதப்பாட ஆசிரியர் வரைக்க அங்க சாந்தனும் பெரேராவும் இருந்தாங்க. அப்ப சாந்தனும் பெரேராவும் நிச்சயமாக மேட்ச் படிப்பிக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, விஞ்ஞான ஆசிரியர் வந்தது பேருந்தில் இல்லை. இப்ப விஞ்ஞானம் படிப்பிக்கிறவர் வந்தது பஸ்ல இல்லையா, அதையும் நோட் பண்ணிக்கொள்வோம். ரைட். இப்ப பாருங்க அடுத்தது, அதிபர் முச்சக்கர வண்டியில் வந்த நபருக்கும் பேருந்தில் வந்த நபருக்கும் முன்னதாக வந்திருந்தார். இதுல என்ன தகவல் விளங்குது எங்களுக்கு? அதிபர் முச்சக்கர வண்டியில் வந்த நபருக்கும் பேருந்தில் வந்த நபருக்கும் முன்னரே வந்திருந்தார் என்றால் அதிபர் முச்சக்கர வண்டியிலேயோ பேருந்திலேயோ வர இல்லை. அப்ப அதிபர் வந்து 3வீலையும் வர இல்லை, பேருந்துலையும் வர இல்லை. அப்ப அதிபருக்கு ஆப்ஷன் என்ன? தெளிவா ஜீப் மட்டும்தான். அப்ப ஜீப்பை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதிபர் ஜீப்ல வந்தா ஆங்கில படாசிரியர் ஜீப்ல வருவாரா? இல்ல. விஞ்ஞானம் வருவாரா? இல்ல. இப்ப பாருங்க, விஞ்ஞானத்துக்கு நேரம் நாங்க 3 புள்ளடி வந்துட்டு அப்ப எங்களுக்கு ஒட்டோவா விளங்குது. விஞ்ஞானத்துக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 3வீல் மட்டும். அப்ப விஞ்ஞானம் 3வீல்ல வந்தா ஆங்கிலம் 3வீல்ல வருவாரா? வரமாட்டார். அப்ப ஆங்கிலத்துக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். இப்ப நாங்க வெஹிக்கிள சிம்பிளா தந்த தகவல் வச்சு கண்டுபிடிச்சோம். ரைட். விஞ்ஞான ஆசிரியர் வரும்போது அடுத்தது பாருங்க, விஞ்ஞான ஆசிரியர் வரும்போது விளங்கல. கடைசியா சொன்னதை சொல்லுங்க. நான் அப்படி பெக் பண்றேன், ரிவர்ஸ் பண்றேன் பாருங்களா. இப்ப பாருங்க, அதிபர் வந்து முச்சக்கர வண்டியில் வந்த நபருக்கும் பேருந்தில் வந்த நபருக்கும் முன்னதாக வந்தாராம். சரியா? அதிபர் வந்து முச்சக்கர வண்டியில் வந்த நபருக்கும் பேருந்தில் வந்த நபருக்கும் முன்னதாக வந்தார் என்றால் அதிபர் வந்து முச்சக்கர வண்டியிலே பேருந்திலே வரல தானே? விளங்குதானே? அதிபர் வந்து முச்சக்கர வண்டியிலையும் வரல, பேருந்திலையும் வரல என்றால் நாங்க அதிபருக்கு நேர போய் என்ன செய்ய போறோம் என்றால் அதிபர் முச்சக்கர வண்டியிலையும் வர இல்லை, பேருந்திலையும் வர இல்லைங்கிறத குறிக்கிறோம். அப்ப அதிபருக்கு என்ன ஆப்ஷன் பேலன்ஸ் இருக்குது? ஜீப் மட்டும்தான் இருக்குது. அதை நாங்க கண்டுபிடித்தால் அதிபர் ஜீப்பை யூஸ் பண்ணினா ஆங்கில படாசிரியர் ஜீப்ல வருவாரா? இல்ல. அதே போல விஞ்ஞானமும் ஜீப்ல வரையலாம். ஏன்னா அந்த ஜீப்பை ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆளுக்கு ஒரு போக்குவரத்து தான். இப்ப நாங்க இப்படி நோட் பண்ணிட்டோம் என்றால் ஒட்டோவா விஞ்ஞானத்துக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? 3வீல் மட்டும் தான் இருக்குது. அப்ப விஞ்ஞானம் 3வீல்ல வந்த ஆங்கிலம் 3வீல்ல வருவாரா? வர மாட்டார். ஓகே ஓகே ரைட். சரியா? அப்ப எங்களுக்கு லாஸ்ட் இவருக்கு பஸ் கிடைக்கும். ஓகே தானே? ஓகே ஓகே. அப்ப நாங்க 4 தகவலையும் வாகனத்துக்குரிய தகவலை குறிச்சிட்டோம். இப்ப லாஸ்டா பாருங்க, விஞ்ஞான ஆசிரியர் வரும்போது சில்வா மற்றும் சாந்தன் வருகை தந்திருந்தனர் என்றால் விஞ்ஞான ஆசிரியர் வரும்போது சில்வாவும் சாந்தனும் அங்க இருந்தால் நிச்சயமாக சில்வாவோ சாந்தனோ விஞ்ஞான ஆசிரியர் அல்லங்கிறது எங்களுக்கு தெரியும். எஸ் ஆனோ? எஸ். இப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தகவலை பாருங்க, முகமட் வந்திருந்தது முச்சக்கர வண்டியில. அப்ப நாங்க 3வீல இங்க நோட் பண்ணிருக்கோம். 3வீல் இங்க எங்க வருது? இங்க வருது. விளங்குதா? ஏனென்றால் விஞ்ஞானம் படிப்பிக்கிறவர் தான் வந்து முச்சக்கர வண்டியில வராராம். அதை நாங்க ஆல்ரெடி இங்க நோட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இங்க நோட் பண்ணிருக்கோம். அப்ப நாங்க 3வீல இங்க எடுக்கலாம். முகமட் வாரது 3வீல். முகமட் 3வீல்ல வந்தால், அதாவது விஞ்ஞானம் படிக்கிறாள் 3வீல்ல வந்தால் இங்க எங்களுக்கு புள்ளடி, பெரேரா வரமாட்டார். இப்ப இங்கேயும் புள்ளடி, இங்கேயும் புள்ளடி. அப்ப கணித பாடம் படிப்பிக்கிறவருக்கு சில்வாங்கிறது தெளிவாக இடம் காணலாம். அப்ப எங்களுக்கு இங்க புள்ளடி. இப்ப நாங்க ஆங்கிலத்தையும் அதிபரையும் தான் கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? இப்ப இது ரெண்டையும் தான் நாங்க கண்டுபிடிக்கணும். மத்த எல்லாமே எங்களுக்கு ஓகே. இப்ப பாருங்க, இங்கே ஒவ்வொரு நபரினதும் பதவி அல்லது வருகை தந்த வாகனம் குறிப்பிடப்பட்டிருப்பது அவர்களது பெயர் குறிப்பிட்ட ஒழுங்கில் இல்லையா? பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு சாந்தன் தாராங்க, அடுத்தது சில்வா தாராங்க,
அடுத்தது யார் தாராங்க? பெரேரா தாராங்க. அடுத்த ஆள் வந்து முகமட். ரைட். இப்ப அவங்களுக்கு அவங்களோட என்ன இது தாராங்க? சாந்தனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கணிதம் தாராங்க, அடுத்தது விஞ்ஞானம் தாராங்க, அடுத்தது ஆங்கிலம், அடுத்தது அதிபர். இப்ப கணிதத்துக்கு தர வாகனம் வந்து 3 வீல், விஞ்ஞானத்துக்கு தர வாகனம் வந்து ஜீப், ஆங்கிலத்துக்கு தர வாகனம் வந்து ஐ மீன் அந்த வரிசையில தந்திருக்கிற வாகனம் வந்து பஸ். என்ன பஸ், பைக். இந்த ஓர்டர்ல இல்லையா, இந்த ஓர்டர்ல இருக்க மாட்டாங்கங்கிறத கடைசி தகவல் தரோம். எங்களுக்கு பெரேராவும் சாந்தனும் தான் மிஸ்ஸிங். அப்ப நாங்க யாருன்னு ஒரு ஆளை பார்த்தா சரி, நாங்க பெரேராவை எடுப்போம். பெரேரா வந்து ஆங்கிலம் படிப்பிக்க மாட்டாராம். இங்க என்ன ஆங்கிலம் வந்திருக்குது, எங்களுக்கு என்ன தகவல் தந்திருக்காங்க? ஒவ்வொரு நபரது பதவி, வருகை, தந்த வாகனம் குறிப்பிடப்பட்டு அவர்களது பெயர் குறிப்பிடப்பட்டு சரியான ஒழுங்குமுறையில் இல்லை. அப்ப பெரேரா ஆங்கிலம் படிப்பிக்கல என்றால் பெரேரா யார்? அப்ப அதிபர். பெரேரா அதிபர் என்றால் ஒட்டோவா இங்க புள்ளடி ஆங்கிலம் இவர். இப்ப நாங்க தகவலை cross செக் பண்ணி பாருங்க. சாந்தன் வந்து இங்க கணிதம் தந்திருக்கு, கணிதம் வராது. எஸ், ஏனென்றால் அவர் ஆங்கிலம் படிப்பிக்கிறார். சில்வா வந்து இங்க விஞ்ஞானம் தந்திருக்குது, சில்வா வந்து கணிதம் படிப்பிக்கிறார். அப்ப எஸ், ரைட். ஏன்னா இந்த தகவல் மாதிரி அது வரக்கூடாது. இதுவும் சரி, இதுவும் சரி. பெரேராக்கு இங்க ஆங்கிலம் தந்திருக்கு, பெரேராக்கு ஆங்கிலம் வரக்கூடாது. ஏன்னா பெரேரா வந்து அதிபர், அதுவும் சரி. முகமட் வந்து இங்க அதிபர் தந்திருக்குது, அது முகமட் அதிபர் இருக்கே இல்லாது. அப்ப முகமட் இங்க வந்து விஞ்ஞானம் படிப்பிக்கிறார். அப்ப எங்களுக்கு தந்திருக்க தகவல் எல்லாம் ஓகே. புரியுங்கிட்டா? இப்ப கொஸ்டனுக்குள்ள போகும். சாந்தன் பின்வருபவர்களுள் யாராக இருக்க முடியும்? சாந்தன் யார் பின்வருபவர்கள்? சாந்தன் தருகிறார் ஆங்கில படாசிரியர். எப்படி முதலாவது வந்து ஆன்சர் அதுக்கு? சாந்தன் வந்து என்ன செய்யறார்? ஆங்கிலம் படிப்பிக்கிறாரு. அப்ப ஆன்சர் வந்து 4 வரும் அதுக்கு. சரியோ? கணிதப்பாட ஆசிரியரின் பெயர் இவற்றுள் எதுவாக இருக்க முடியும்? கணிதம் யார் படிப்பிக்கிறார்? சில்வா படிப்பிக்கிறார். அப்ப ஆன்சர் வந்து அதுக்கு சில்வா. 3வது ஆன்சரா? முகமட் வரக்கூடிய வாகனமாக இருப்பது இவற்றுள் இருக்கு. முகமட் எதுல வரார்? எங்களுக்கு தெளிவா தந்துட்டு அந்த 3 வீல்ல வராருன்னு சொல்லி இங்கேயும் தகவல் வந்திருக்கு. எங்களுக்கு எங்களை மிஸ்லீட் பண்றதுக்கும் இப்படி செய்வான். அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து உண்டா? அடுத்தது பாருங்க, சில்வா வந்த வாகனம் இது. சில்வா என்ன வாகனத்துல வரார்? பைக்ல வரார். சரிதானே? நீங்க சில்வாக்கு நேரம் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது, சரி. அதுக்கு நேரம் என்ன வாகனம் பாத்தீங்கன்னா பைக் இருக்குது. அப்ப சில்வா வந்து மோட்டார் சைக்கிள்ல வரார், அது ஆன்சர் ஓகே. அடுத்தது பாருங்க, ஆங்கில ஆசிரியர் வந்த வாகனம் இது. ஆங்கிலம் படிப்பிக்கிறவர் இந்த இருக்கிறார், அவர் வந்த வாகனம் இந்த இருக்குது பஸ். அவர் வந்த வாகனம் பேர் வந்து அதுவும் சரி. விளங்கிடுதா? ஓகே தானே? ஓகே. அப்ப நான் இதை அழிச்சு விடுறேன்னா நாங்க அடுத்த கேள்விக்குள்ள போவோம். ஓகே. எங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க உங்களோட அடுத்த எக்ஸாம்ல கட்டாயம் இப்படி ஒரு கேள்வியை நீங்க ஃபேஸ் பண்றதுக்குரிய வாய்ப்பு 90% மேல இருக்குது. இந்த பொட்மாஸ் அடிப்படையில அல்லது இந்த நெய்யரி, சதுர நெய்யரியை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு எப்படி செய்யணும்ங்கிறத நாங்க இதில் பார்க்க போறோம். அடிக்கடி எல்லா பேப்பர்ஸ்லயும் இப்படி கேள்வி வந்து வருகிறது. இப்ப இந்த கேள்வியை செய்யறதுக்கு முதல் பாருங்க, கொஸ்டினை பாருங்க. 16 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு பின்வரும் கணித நெய்யரியை பூர்த்தி செய்ய குறிப்பிட்ட ஆங்கில எழுத்துக்களுக்கு தேவையான எண் பெருமானத்தை கண்டு அதற்குரிய எண்ணை எழுதுக என்று சொல்லி எங்கள்கிட்ட மொட்டையா கேட்டிருக்கிறான் கேள்வி. இதுல எங்களை நியம கணித செயல்முறையை பின்பற்ற வேண்டும் என்ற எந்த ஒரு கண்டிஷனும் எங்கள்கிட்ட சொல்ல இல்லை. அட் த சேம் டைம் 1 தொடக்கம் 9 வரையான எண்களை பூர்த்தி செய்யுங்க, அந்த 1 தொடக்கம் 9 வரை உள்ள எண்களை யூஸ் பண்ணுங்க சொல்ல இல்லை. இப்படி வந்தாலும் இப்படி செய்யுது. பட் உங்களுக்கு கொஸ்டின் இப்படி வராது. 1 தொடக்கம் 9 வரை உள்ள எண்களை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு வரும். சரிதானே? அப்படி இல்லை என்றால் நியம கணித செயல்முறையை பின்பற்றுங்கள், அதாவது பொட்மாஸ் நீங்க பின்பற்றி செய்யுங்கிறது எங்களுக்கு கண்டிஷனா வரும். நாங்க இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கேள்வி. நாங்க இதை 2 முறையிலையும் we are going to try. சரிதானே? இப்ப எனக்கு தெரியும் பொட்மாஸ், ரைட்? பொட்மாஸ் நாங்க சின்ன வயசுல படிச்சிருப்போம். அன்பு இல்லா பிள்ளை பெற்றோரை கூட கழிக்கும் என்று படிச்சிருப்போம். ஏன்னா அன்பு இல்லா பிள்ளை பெற்றோரை கூட கழிக்கும் என்று நாங்க அதை பாடமாக்கி வச்சிருப்போம் ஈஸியா. இதுல முதலாவது சொல்றது வந்து எங்களுக்கு பிராக்கெட், 2வது சொல்றது வந்து ஆஃப். ஆஃப் என்றால் பெருக்கல் என்று அர்த்தமா? இதுல அடையாளம் வந்து பெருக்கல் தான். நான் சொல்றேன் இப்படி வரும் என்று சொல்லி. அடுத்தது வந்து டிவிஷன், அதாவது பிரிக்கிறது. அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன், பெருக்கிறது. அடுத்தது வந்து எடிஷன், கூட்டுறது. சப்ஸ்ட்ராக்ஷன் வந்து கழிக்கிறது. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்தாவும் ஒரு பெருக்கல் இருக்கு, இந்தாவும் ஒரு பெருக்கல் இருக்கு, நாங்க எதை முதல் செய்யறது, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 4 divided by 3 or 3 divided by 4 equal.
ரெண்டு வருதுன்னு வைங்க. நீங்க இதுல எதை முதல் செய்யணும்? 3 தர 3. ஐயா நீங்க இதுல எங்களுக்கு ஓப்பன் தந்திருக்கிறோம் தானே, எங்களுக்கு அதுதான் இதுல முதலாவது இருக்கு. அதுக்கு பிறகுதான் வந்து பிரித்தல் இருக்கு தானே. இதுல பிராக்கெட்ஸ் இல்லாதபடியாக, பிராக்கெட் இருந்திருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் 2 plus 3 divided by 3 of 3 into 2 இப்படி தந்திருந்தால் நாங்க முதலாவது 2 into 2 4 plus 2 into 3 6 என்று போட்டுட்டு தான் இதை திரும்ப அதே கணிதத்தை செய்ய தொடங்குவோம். ஆஃப் 3 3 2 என்று போட்டு திரும்ப அதுக்கு பிறகுதான் நாங்க இதை செய்வோம். அப்ப நாங்க எதுக்கு இங்க முன்னுரிமை கொடுக்குறோம்? முதலாவது பிராக்கெட், சரிதானே? முதலாவது பிராக்கெட், ரெண்டாவது ஆஃப் என்று சொன்ன அந்த பெருக்கல், அதாவது ஆஃப் அண்டே வரணும் உங்களுக்கு. அடுத்தது வந்து டிவைட் பண்றது, பிரித்தல், அடுத்தது வந்து பெருக்கல், அடுத்தது கூட்டல், கழித்தல். இது என்ன ரூல் என்று பாத்தீங்கன்னா, ஒரு கணித செயல்முறையை நாங்க சரியான விதத்துல செய்யறதுக்கும் அட் த சேம் டைம் நாங்க எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு வந்து முக்கியத்துவம், எதுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யணும் என்கிறத எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுதான் வந்து இந்த பொட்மாஸ் செயல்முறை. நாங்க சரியான ஆன்சர் எடுக்கணும் என்றால் இந்த பொட்மாஸ் செயல்முறையை பின்பற்றித்தான் உண்மையாவே கணித செயல்முறையை செய்ய வேண்டும், சரிதானே? அப்ப இப்படி வந்திருக்கிறபடியால இதை நான் செய்து காட்டுறேன், சும்மா செய்து காட்டுறேன். இப்ப நாங்க முதலாவது ஆஃபர் செய்யணும். அப்ப 2 தர 4 அப்படியே வரும், பிரித்தல் 3 அப்படியே வரும். சாரி, பிரித்தல் 3 வராது, பிரித்தல் அடையாளம் வரும். 3 into 3 9, திரும்ப பிரித்தல் 4 இப்படி வரும். இதுக்கு பிறகு நீங்க பிரித்தலை முதல் செய்துட்டு கடைசியில தான் கூட்பெருக்கலை செய்யணும், சரிதானே? இதை நான் ரெண்டமா போட்டதால இப்போ கொஞ்சம் பிரிக்கிறது சிக்கலா தசமதானத்துல வரும், அதால நான் பிரித்தலை செய்யல. ரைட், இப்ப பாருங்க, நாங்க இந்த பொட்மாஸ் அடிப்படையில இதை அப்ரோச் பண்ணினோம் என்றால் எங்களுக்கு சில இஷ்யூஸ் வரலாம். வாட்ஸ் தட்? அண்மைய காலமான பாஸ் பேப்பர்ல பாத்தீங்க என்றால் பொட்மாஸை யூஸ் பண்ணி செய்ய சொல்லி பேப்பர் வந்திருக்கு, கேள்வி வந்திருக்குது. ஆனா நீங்க பொட்மாஸை யூஸ் பண்ணினால் நீங்க எடுத்த பதில் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நாங்கள் இரண்டு விஷயங்களை ஒரே நேரத்துல இங்க செய்ய இயலாது. 1 தொடக்கம் 9 வரை உள்ள இலக்கங்களை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க சில வேளையில் எங்களுக்கு பொட்மாஸ் மிஸ் ஆகலாம். அப்படி இல்லை நாங்க பொட்மாஸ் படிதான் இதில் நியம கணித செயல்முறை படிதான் செய்யலாம் என்றால் ஏக்கு கொண்டு வரலாம், அதுல வர ஆல்பாபெட்டிக்கல் ஒரு வேலை சி அல்லது டிக்கு கொண்டு வரலாம், அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் நாங்க நியம கணித செயல்முறையை செய்யணுங்கிற கண்டிஷன் எங்களுக்கு வந்திருந்தால் அதை மனதில் கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இதை நாங்க எங்க இருந்து தொடங்கலாம்? யாராவது ஐடியா இருக்குதா? இப்படி எங்களுக்கு தெரியாத கணிதத்தோட கிடையா பார்க்கலாம். முதலாவது நிறைய பார்க்கலாம். என்ன ரைட், இப்ப பாருங்க, எங்களுக்கு 2 தெளிவா கணிதம் வந்தால் கொஞ்சம் டஃப் செய்யலாம், பட் நாங்க கடுமையா மினக்கணும். ஒரு தெரியா கணிதம் வந்தால் நாங்க அதை செய்யறது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரிசையை பாருங்க, எங்களுக்கு தெரியா கணிதம் 1 தான் இருக்குது, மற்றது நீங்க எது எடுத்தாலும் எங்களுக்கு 2 வரும், அது எங்களுக்கு சிக்கலா. அப்ப நாங்க 1 இருக்கிறத இலகுவா செய்யும். இப்ப நாங்கள் எதை முதல் செய்யறது? இதுல பெருக்கலையா கழித்தலையா? பெருக்கல். அப்ப 1 into 9 9 மைனஸ் 2 into 4 8. அப்ப a ஈக்குவல் 1, சரிதானே? 1. அப்ப நாங்க அதை எடுத்தோம், ஏக்கு வந்து 1. இப்ப பாருங்க, ஏய கண்டுட்டோம். அப்ப ஏய வச்சுக்கொண்டு யாரை காணலாம்? ஈய காணலாம். இப்ப பாருங்க, இதுல நீங்க சின்ன ட்ரிக் கொண்டு இருக்குது. இப்ப நீங்க இது ரெண்டையும் கூட்டி 3 வரும், மேல இருக்கிறது 3 வரும், திரும்ப அதுக்குள்ள இன்னொரு 3 இருக்குது, அதை கழிச்சு விட்டீங்க என்றால் 0 என்று வரும். ஈக்கு அப்படி பாக்குறதா? இல்ல. இதை கூட்டினீங்க என்றால் 3 வரும், அதுக்குள்ள நீ கூட்டுற கழிக்கிறதுல இன்னொரு இந்த ஒரு -3 ஒன்று இதை கழிச்சு விட்டால் ஈக்கு எப்படி பாக்குறது? இப்ப இதுல நீங்க பாருங்க, சின்ன ட்ரிக் கொண்டு நாங்க இதுல ஃபர்ஸ்ட் எதை செய்வோம்? கூட்டலா கழித்தலாம்? கூட்டல் செய்வோம். அப்ப கடைசியா தான் நாங்க கழித்தல் செய்ய போறோம். அப்ப நாங்க இவ்வளவையும் கூட்டி கடைசியா தான் இந்த கழித்தல் செய்ய போறோம். அப்ப இதுல வார இந்த பெருமானத்தோட இந்த 3 கழிச்சாலும் எங்களுக்கு பதில் 6 வருமா? எந்த தானத்துல இருந்து 3 கழிச்சு 6 வரும்? 9ல இருந்து 3 போனா தான் 6 வரும். அப்ப எங்களுக்கு இவ்வளவு 3 என்றால் அப்ப இவ்வளவு 6 ஓகே தானே? அப்ப 6 நாங்க கண்டுபிடிச்சோம். 6 கண்டுபிடிச்சது டவுட்ஸ் இருக்குதா? இப்ப நாங்க எதை யூஸ் பண்றோம்? நாங்க பொட்மாஸ் படியே போயிட்டு இருக்கிறோமா? நாங்க எங்கட ட்ரெக்ல இருந்து நாங்க நகர இல்ல, பொட்மாஸ் படி போறோம். நாங்க அந்த மார்க் பண்ணுவோம், A 1 கண்டுபிடிக்கிறோம், ஈக்கு 6 கண்டுபிடிக்கிறோம். ரைட், இப்ப ஈய வச்சுக்கொண்டு யாரை பார்க்கலாம்? டிய பார்க்கலாம். அந்த வரிசையில பாருங்க, பிரித்தல், கூட்டல், கழித்தல் 3 இருக்குது. அப்ப நாங்க லாஸ்டா எதை செய்யணும்? லாஸ்டா நாங்க கழித்தலை தானே செய்யணுமே. லாஸ்டா கழித்தலை செய்யணுமாம். அந்த லாஸ்டா 3 கழிக்கக்குள்ள எங்களுக்கு பதில் 6 கிடைக்குதான், ஈ 6 தானே. அப்ப எதுல இருந்து 3 போன 6? எங்களுக்கு திருப்பியும் 9ல இருந்து 3 போனா தான்
6. அப்ப இவ்வளவும் சேர்ந்து 9 என்றால் டி என்ன வரைக்கும்? 2 இருக்கு. 2 இருக்கும். 2 2ஆல பிரிச்சால் முதலாவது 1 வரும். 1 + 8 9. 9ல 3 போனால் 6. இதை விளங்கிட்டுதா? எஸ். இப்படிதான் பாருங்களா. லாஸ்டா நாங்க எதை அதுல இருந்து நாங்க கழிக்கிறதோ அதன்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வரும். இப்ப நாங்க டியையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஈஸி. எங்களுக்கு 2 பெருக்கல் இருக்கு. நம்ம சிம்பிளா டியை கண்டால் இவர் 4 என்று தெரியும். இது ஆன்சர் எங்களுக்கு 9 இருக்குது. 4ஓட 5 கூட்டினா தானே 9 வரும். அப்ப இங்க 1 இருக்குது. அப்ப பிஏ 5 ஆகணும் என்றால் பி எதால பெருக்கணும்? 5ஆல பெருக்கணும். அப்ப நாங்க பியையும் கண்டுட்டோம். ரைட். இப்ப பிஏ வச்சுக்கொண்டு சிஏ காணலாம். இப்ப பாருங்க நாங்க நியம கணித செயல்முறையின்படி முதலாவது பெருக்களுக்கு நாங்க ப்ரியாரிட்டி கொடுப்போம். அப்ப 4 × 5 20. அதுக்கு பிறகு நாங்க இதையும் பெருக்கணும். சிஏ 6ஆல பெருக்கணும். சிஏ 6ஆல பெருக்கினத்துக்கு பிறகுதான் நாங்க கழித்தலை செய்யலாம். அப்ப 20ல இருந்து எத்தனை போனால் 2 ஆன்சர் வரும் எங்களுக்கு? 18. அப்ப 6 எங்களுக்கு தெரியும். 6 எத்தனையால பெருக்கினா 18 ஆகும்? 3ஆல. அப்ப சிக்கு 3 நாங்க கண்டுட்டோம். ஓகேயா? ஓகே தானே? எஸ். ரைட். எதை கண்டிருக்கிறோம்? இ கண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு டி கண்டிருக்கிறோம் 2 என்ன? டி 2. அதுக்கு பி கண்டிருக்கிறோம் பி 5. அதுக்கு சி கண்டிருக்கிறோம் சிக்கு வந்து 3 5 கண்டிருக்கிறோம். அவ்வளவுதானே? ரைட். இப்ப நாங்க சியை கண்டால் அடுத்ததாக யாரை காணலாம்? ஜியை காணலாம். இப்ப நாங்க ஒரு கண்ட்ரடிக்ஷனுக்குள்ள வரப்போறோம். ஜியை காண்றது. ரைட். நாங்க பார்ப்போம். இப்ப பாருங்க முதல்ல நாங்க எதை செய்யணும்? பெருக்கல். சரிதானே? பெருக்கல். அப்ப 2 × 3 6. 6க்கு பிறகு எங்களுக்கு கழித்தலும் இருக்குது கூட்டலும் இருக்குது. நாங்க எதை முதல் செய்யறதுல? கூட்டலை செய்யணும். ரைட். இந்த பொட்மாஸ்ல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நாங்க பிரித்தல முதலாவது செய்துட்டு பெருக்கலை 2வது செய்து முடிச்சிட்டோம் என்று சொன்னால் நீங்க அங்கால கூட்டல் உண்மையாவே கூட்டல் தான் செய்யணும். கூட்டல் கழித்தல நீங்க மாறி செய்தாலும் அது பிழை இல்லை. சரிதானே? கூட்டல் கழித்தல் மாறி செய்தாலும் பிழை இல்லை. பட் இருந்தாலும் நாங்க இங்க பொட்மாஸை யூஸ் பண்ணி கூட்டலுக்கு போய் பார்ப்போம். பாருங்க இங்க 6 இருக்குது. அப்ப 6 இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க 8ஐயும் ஜியையும் கூட்டணும். கூட்டிட்டு கழிச்சால் அதாவது அது 2க்கும் உள்ள வித்தியாசம் எதா இருக்குதாம்? 7 இருக்குதாம். அப்ப இந்த 2 3ஆல பெருக்கிற தானத்தை விட 8 ஜியோட கூட்டுற தானம் பெருசா இருக்கும். என்ன பெருசா இருக்கும். அப்ப 6ம் 7ம் எத்தனை? 6 + 7 13. அப்ப 8ஐயும் ஜியையும் கூட்டினால் 13 வந்தா தானே அந்த 13ல இருந்து 6 போனால் 7 வரும் இல்லையா? அப்ப 8ஐயும் ஜியையும் கூட்டி 13 ஆகணும் என்றால் ஜி வந்து எத்தனை அரைக்கணும்? 5 அரைக்கணும். ஒத்துக்கிறீங்களா? விளங்குதா நான் சொல்றது? இன்னொருக்க சொல்லுங்க சார். ரைட். நாங்க அதை வெளியில எடுப்போமா? 2 இருக்குது. சிக்கு 3 இருக்குது. கழித்தல் அடையாளம் இருக்குது. 8 இருக்குது. பிளஸ் ஜி இருக்குது. ஈக்குவல் 7. ஓகே தானே? அப்ப நாங்க இதுல முதல் எதை செய்யணும்? இதை செய்வோம். அப்ப 6. அடுத்தது கழித்தல் இருக்குது. 8 இருக்குது. பிளஸ் ஜி இருக்குது. ஈக்குவல் 7. இது விளங்கிட்டு தானே? ரைட். அப்ப 6ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க 8ஐயும் ஜியையும் கூட்டணும். எங்களுக்கு ஜி தெரியுமா? தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? நாங்க இதை ஒரு இதுல கொண்டு வரலாம். ரெசம்ஷன்ல கொண்டு வரலாம். நாங்க இது கழித்தல் அடையாளம் ஒன்று இருக்குது இடத்துல. அப்ப இந்த 6க்கும் இவருக்கும் இந்த 8 + ஜிங்கிறவருக்கும் உள்ள வித்தியாசம் தானே என்ன? 7. அதான் இங்க வந்திருக்குது. இதுக்குள்ள வித்தியாசம் தானே 7. அது ஓகே தானே? அதுல டவுட்ஸ் இருக்குதா? இல்ல. ரைட். அப்படின்றால் 6க்கும் இந்த தானத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 7 என்றால் அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து 13 இருக்கணும். 8 + ஜி 13 இருக்கணும். 8 + ஜி 13 என்றால் ஜி வந்து 5 இருந்தா தானே 13 ஆகும். இப்ப ஆன்சர் சரியா வருது. 13ல இருந்து 6 போனால் 7. அதாவது 2க்குள்ள வித்தியாசம். இது விளங்கு இல்லையா? விளங்குது சார். விளங்கிட்டு. அப்ப ஜிக்கு நாங்க 5 எடுத்தால் ஆல்ரெடி நாங்க பிக்கும் 5 எடுத்திருக்கோம். என்ன பிக்கும் 5 எடுத்திருக்கோம். அப்ப நாங்க உண்மையாவே இங்க கூட்டல முதலாவது செய்துட்டு தான் கழித்தல 2வது செய்யணும். ஆனா ஆல்ரெடி நாங்க 5 எடுத்திருக்கிறோம். நான் 1 தொடக்கம் 9 வரைக்கும் உள்ள இலக்கங்களை யூஸ் பண்ணுங்க எங்களுக்கு கண்டிஷன் வந்திருந்தால் நாங்க 5 எடுக்கலாமா? எடுக்கலாமா? 5 எடுக்கலாமா?
ஒருத்தரும் பதில் சொல்றீங்களா? 5 எடுக்கலாமா? 1 தொடக்கம் 9 வரையும் உள்ள இலக்கங்களை தான் யூஸ் பண்ணுங்க. 5 எடுக்கலாமா? எடுக்கலாம். எடுக்கலாம் சார். நோ 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 எடுக்கலாதா? ஏன் எடுக்கலாது என்றால் 1 தொடக்கம் 9 வரையும் ஒரு தரம் தான் நாங்க யூஸ் பண்ணணும். 5 நாங்க திரும்ப ரிட்டர்ன் எடுக்கலாது. சரிதானே? ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கம் தான் கொடுக்கணும் நாங்க. அதால நாங்க இங்க என்ன செய்யறோம் என்றால் இது ரெண்டையும் பெருக்கி 6 எடுக்கும். இப்ப நாங்க பெருக்கல் முடிஞ்சது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கூட்டலையோ கழித்தலையோ நீங்க முன்ன பின்ன மாறி செய்யலாம். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச கணிதம் 8, அதுல இருந்து -8. அப்ப +6 -8 இருக்குது. அப்ப என்ன ஆன்சர்? -2. -2. -2ஓட எதை கூட்டினால் +7 வரும்? 9. 9. அப்ப நாங்க இதுக்கு 9 என்று எடுக்கலாம். ஜி எத்தனை? 9. ரைட்டா? ஆனால் நீங்க தெளிவாயிருங்கோ. நீங்க நியம கணித செயல்முறையை மாத்திரம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். 1 தொடக்கம் 9ங்கிற நிபந்தனை இல்லைண்டா ஜி எத்தனை? 5. 5. அதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். ரைட். நாங்க இந்த ஃபார் த பர்பஸ் ஆஃப் இந்த கொஸ்டனுக்காக 1 தொடக்கம் 9 வரைக்கும் யூஸ் பண்ணி இதை எப்படி செய்யற முடிக்கிறேன். நாங்க முடிகிற கட்டம் தான் இதெல்லாம் சொல்லணும். இப்படியும் வரலாம்ங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனையும் சொல்றேன். இப்படியும் இருக்குது. நீங்க 5ஐயும் எடுக்கலாம். யா അല്ല 6 - 13 സമനങ്ങൾ ഉണ്ടല്ലോ. അപ്പൊ അത് മൈനസ് തന്നെ അത് വരും കളിക്ക്. இத -7ங்கிறீங்களா? இல்ல இல்ல அந்த நீங்க முதல் போட்டபடி அந்த 8 + ஜிக்கு 13 வருது. எஸ். அப்ப 6 - 13 சமன்பாடுல வருது. ஓ. அது -13ல இருந்து +6 கழிச்சா அப்படி இல்ல. நாங்க அப்படி பார்க்கல. அப்படி இல்ல. இது ரெண்டையும் நாங்க கூட்டுறோம். 8 ஜியோட என்ன செய்யுது? கூடுது. அப்ப இதுக்கும் உள்ள வித்தியாசம் கீழ் உள்ள தானத்துக்கு மேல் உள்ள தானத்துக்கு உள்ள வித்தியாசம். சரிதானே? அப்படி பார்க்கலாம். அப்ப மைனஸ் இல்ல நாங்க அத இதை விட அப்ப நீங்க இதுல குறைய போட்டு எடுக்கல. அது நாங்க ஏன்டா மேல 6 தான் வெறும் பெருக்கினார். அப்ப எங்களுக்கு ஆன்சர் 7 வரணும் என்றால் 6 விட குறைய இருந்து எடுக்கல. அதுதானே நாங்க. ரைட். அப்ப நீங்க இப்படிதான் பார்க்கணும். அது ஆக எங்களுக்கு ஈஸியான வழி என்ன? நாங்க இதை பெருக்கி எங்களுக்கு 6 வந்துடும். 6 - 8 -2 -2ஓட +9 கூட்டினால் எங்களுக்கு 7 ஆன்சர் வரும். அப்ப நாங்க ஜிக்கு 9 எடுக்கலாம். இப்ப ஜியை வச்சுக்கொண்டு யாரை காணலாம்? எஃப் காணலாம். என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? எஃப் காணலாம். இப்ப பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் கூட்டலாம். 9 3 12 கழித்தல் அடையாளம் இருக்குது. இப்ப 2ஓட எஃப் கூட்டி இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் தான் எத்தனை? 3. சரிதானே? இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் தான் 3 பேர். நாங்க எங்களுக்கு 6 இலக்கம் 1 2 3 4 5 இலக்கம் தந்திருக்கிறபடியால நாங்க ஒவ்வொரு தானத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அடையாளத்தோட அடுத்த தானத்தை தான் எடுப்போம். திரும்ப அடுத்த அடையாளம் எங்களுக்கு தேவையில்லை. அவர் டவுட் கட்ட மாதிரி இந்த அடையாளம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க இதை ரெண்டையும் பெருக்கிட்டோம். 2 3 பெருக்கப்படும். 3 8ஓட கழிப்படாது. 8ல இருந்து 3 இந்த இடத்துல போகுமா? போகாது. அப்ப நாங்க இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 8ல இருந்து இங்க 3 போய் நாங்க செய்ய போறது இல்லை தானே. அப்ப எங்களுக்கு இந்த மைனஸ் தேவையில்லை. நாங்க 3 2ஓட தான் பெருக்குவோம். அப்ப எங்களுக்கு இது ஒரு தானமா பேசிடும். அதுக்கு பிறகு நாங்க 8 ஜியோட தான் கழிப்போம். அதாலதான் அப்படி சொல்றேன். ரைட்டா? இப்ப பாருங்க, இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் 3. அப்ப இவர் 12. அப்ப இவர் 15 இருந்தால் ஆன்சர் 3 வரும். ஆனால் நாங்க எப்போ 13 போட வேண்டி வரும். அப்ப எங்களுக்கு கூடிய பெருமானத்தை எடுக்க இயலாது. அப்ப நாங்க இதை 9 எடுக்கலாம். 9க்கும் 12க்கும் வித்தியாசம் 3 தானே. 9க்கும் 12க்கும் வித்தியாசம் 3. இப்ப 2ஓட எத்தனையை கூட்டினால் 9 ஆகும்? 7. எஃப்க்கு 7 எடுத்துட்டோம். எங்களுக்கு நாங்க எடுத்த தானத்தை திரும்ப நாங்க எதிர எடுக்க இல்லை. அதையும் கருத்துல கொள்ளுங்க. எடுத்த தானத்தை நாங்க திரும்ப எடுக்கல. 1 தொடக்கம் சரியா போயிட்டு இருக்கிறோம். எடுத்த தானத்தை திரும்ப எடுக்கல. வைட். இப்ப பாருங்க, எஃப் வச்சுக்கொண்டு எச்ச காணலாம். இப்ப நாங்க இதுல எதை முதல் செய்யணும்? 4ஐயும் 2ஐயும் பெருக்குவோம். 8. 4ஐயும் 2ஐயும் பெருக்குவோம். 8. இப்ப 8ஓட நாங்க 7 கூட்டினால் 15. 15ல இருந்து 9 போனால் 6. என்ன 6 தானே? 6 தானே? ஆனா 6 நாங்க ஆல்ரெடி எடுத்துட்டோம். எங்களுக்கு ஏற்கனவே ஜிக்கு வந்து இஷ்யூ. இப்ப நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றேன், நியம கணித செயல்முறையை யூஸ் பண்ணுங்க சொல்லியிருந்தால் எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க 6 தான் ஆன்சரா எச்சுக்கும் எடுத்தே ஆகணும். ஆனால் 1 தொடக்கம் 9 என்று நான் சொன்னேன் ஆல்ரெடி. அதால நாங்க 4 2ஆல பெருக்கின பிறகு 8 வரும். 8 9 9ல இருந்து 8 கழிப்போம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம்.
உங்களுக்கு வித்தியாசம் பார்த்த மண்டலத்தின 1 வரும். சரிதானே? 1 வரும். 1 + 7 8க்கு 8 வரும். விளங்கிட்டா? விளங்கிட்டா இல்லையா? விளங்கல் என்றால் விளங்கலன்னு சொல்லுங்க. நாங்க 4 2ஆல பெருக்கிறோம் 6. 6ஓட 7 கூட்டினோம் என்றால் 13 ஆகும். சரிதானே? 6 மேலும் 13. 4 2 பெருக்கினா 8 சாரி சார். 8 சாரிமா 4 8 8 மேலும் 15. நான் ஆல்ரெடி சொன்னது 15. அப்ப 15ங்க 15ல இருந்து 9 போனா 6 வரும். நாங்க 6 ஆல்ரெடி எடுத்துறோம். அப்ப நாங்க இந்த இடத்துல புக் மாஸை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாமா? இல்ல. இந்த இடத்துல யூஸ் பண்ணிடாது. ஏன்னா 1 தொடக்கம் 9 வரையும் உள்ள இலக்கங்களை போட்டு ஃபில் பண்ணணும். உங்களுக்கு பெரும்பாலும் கேள்வி 1 தொடக்கம் 9 வரைக்கும் போடுங்க என்றால் நீங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்துல 100% நீங்க புக் மாஸ் யூஸ் பண்ணிடாது. நீங்க பிரித்தலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும்தான் செய்யலாம். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றேன், வலியுறுத்தி அதுதான். அதுக்கு பிறகு நீங்க கூட்டலோ கழித்தலோ நீங்க அது ரெண்டையும் நீங்க முன்ன பின்ன செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க 4 2ஆல பெருக்கினா 8 வரும். 8ஓட 7 கூட்டினா 15 வரும். 15ல இருந்து 9 போனால் ஆன்சர் 6 எடுத்தால் இங்க ஆல்ரெடி ஈக்கும் 6 எடுத்திருக்கோம். அதால எங்களுக்கு குழம்புங்கிற படியால நான் என்ன சொல்றேன் என்றால் 2 4ஆல பெருக்கி 8 வரும். 8க்கு மேல உள்ள தானம் 9 முதல் கழித்தலை செய்வோம். நாங்க இங்க கூட்டலை செய்யல. அப்ப 9ல இருந்து 8 போனால் 1 நாங்க இதோட கூட்டுவோம். 7ஓட கூட்டுவோம். 7ஓட கூட்டினால் எங்களுக்கு வார ஆன்சர் 8க்கு 8. எடுத்த தானத்தை திரும்ப எடுக்க இல்லை. ஓகே தானே? நான் உங்களுக்கு 2 முறையிலையும் செய்து காட்டுறேன். நீங்க இதை எங்க படிச்சாலும் யார் எந்த டியூட்டர்ட்ட படிச்சாலும் இந்த டவுட் உங்களுக்கு கட்டாயம் வரும். ஆனால் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்களா இல்லையான்னு உண்மையா எனக்கு தெரியாது. சரிதானே? இப்ப ஹெச்சுக்கு நாங்க 8 எடுத்துக்கிறோம். நாங்க இதை முதலாவது எது செய்வோம்? இதுல நீங்க கூட்டுவோம். 9 மட்டும் 17. அங்கால எல்லாமே மைனஸ்ல இருக்குது. அங்கால எதை கழித்தால் ஆன்சர் 6 வரும்? 17ல இருந்து எதை கழிக்கணும்? 17ல இருந்து 6 வரணும். 11 கழிக்கணும். அப்ப இவர் 7 இருக்கார். அப்ப 11 வரண்டா ஐ வந்து 4 அரிக்கணும். சரிதானே? அப்ப நாங்க எடுத்த தானத்தை திரும்ப எடுத்திருக்கிறோமா? இல்ல. ஆனா நீங்க இதுல பொட்மாஸை யூஸ் பண்ணுங்க, உங்கள்கிட்ட நியம கணித செயல்முறை யூஸ் பண்ண சொல்லி இருந்தால் உங்களுக்கு வந்த இலக்கங்கள் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஓகே? சரிதானே? ரைட். அப்ப எங்களுக்கு ஏக்கு என்ன ஆன்சர்? 1. பி பிளஸ் சி, பியும் சியும் 8. டியும் இயும் 8. எஃப்பும் ஜியும் 16. என்ன? ஹெச்சும் ஐயும் 12. ஓகே ஓகே ரைட். ரைட். நாங்க இந்த கேள்வியையும் பார்ப்போம். இன்றைக்கு டைம் இருக்கு தானே எங்களுக்கு? இந்த கொஸ்டினையும் பார்ப்போம். ரைட். நான் இந்த கொஸ்டினை போகவா? ஓகே சார். ஓகே. நான் பார்த்தேன் விருப்பம் இல்லையோ தெரியா, நீங்க ஃபர்ஸ்ட் அதிலே நிக்கிறீங்க. ரைட். பார்ப்போம். கீழ்வரும் கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு 21 தொடக்கம் 25 வரையான வினாக்களுக்கு விடையளிக்க எங்களுக்கு 15 கூற்று வந்திருக்கிறது. 15ஐயும் வரிசையா வாய்ச்சி கொண்டு என்றால் நாங்க இதுல ஒரு 5 மார்க்ஸ் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கலாம். மற்றதை நாங்க ஒமிட் பண்ணிட்டு அதாவது செய்ய தேவையில்லை. ஆக இந்த இப்படி டைப் கொஸ்டின் வந்தால் நீங்க 15ஐயும் வாசிச்சு கொண்டு நிக்க வேணா. நாங்க நேரடியா கேள்விக்குள்ளேயே போவோம். சரிதானே? நாங்க எதையும் வாசிக்க தேவையில்லை. நேரடியா கொஸ்டினுக்குள்ளேயே போவோம். இப்ப பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21 என்ன சொல்றது? இங்கு போக்குவரத்து தொடர்பான கூற்றுகள் எதில் கூறப்படுகின்றன? எனக்கு 3 ஆன்சர்ஸ் தான் தந்திருக்காங்க. நாங்க அதை வச்சு கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் எடுப்போம். அதுல 2வது கூற்று என்ன சொல்லுது? தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். போக்குவரத்து பத்தி சொல்லுது அது? சொல்லல. அப்ப எங்களுக்கு அது தேவையில்லை. உடனே நாங்க அதை வெட்டி விடுவோம். அடுத்தது பாருங்க. அடுத்தது 2வது ஆன்சர் பாருங்க. 5. முதலாவது 5 இருக்கிற கூட்டுல முதல் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது புராதன காலத்தில் ஆகும். இது சம்ஹவ் போக்குவரத்தோட தொடர்புடைய சக்கரம்ங்கிறபடியால ரைட் இருக்கட்டும். 6வது பாருங்க, செயற்கை நுண்ணறிவு அண்டவெளி ஆராய்ச்சிகளுக்கு மிக பெரும் உதவியாக. அப்ப எங்களுக்கு அதுவும் வராதுன்னு தெரியும். அடுத்தது பாருங்க, 5 நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். 7 பார்ப்போம். அடுத்து சரிதானே? 5 வரும் என்று நாங்க சொன்னோம். 7 பார்ப்போம். 7 ரயில். ஓகே, அதுவும் ரயில் முக்கியமான போக்குவரத்து. 15வது கழுதைகள் பழங்காலத்தில் பொருட்களை கொண்டு செல்ல உதவி. அது போக்குவரத்து. அப்ப எங்களுக்கு ஆன்சர் 3 தான். நீங்க 4 பாருங்க. 4 வராதுன்னு நினைக்கிறேன். இணையதளம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. 4 வராது. அப்ப நாங்க 15 இதை இன்வாய்ச்சி கொண்டிருக்க தவிர நீங்க இப்படி ஆன்சர் எடுத்துக்கொண்டு போகலாம். சரிதானே? ரைட். 22வது பாருங்க, புராதன காலத்தை வெளிப்படுத்தும் கூற்றுகள் இங்கு எவற்றில் கூறப்பட்டுள்ளன? 2வது வந்து தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர். கண்டுபிடிப்பு சம்பந்தமா சொல்லுது. புராதன காலம் பத்தி சொல்லுதா? மேபி இருக்கலாம் என்று வைங்கள நீங்க. 5வது பாருங்க, முதல் சக்கரம் கண்டுபிடிக்க புராதன காலம். இருக்கலாம். 12வது என்ன சொல்லுது? மனிதன் முதலில் நிலவில் காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். இது வந்து
அதுவும் சரி. பட் நீங்க ரெண்டாவது சரி. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. அதுல தொலைபேசி கண்டுபிடிப்பு வந்திருக்கிறதுல ஒரு வேலை அது கண்டுபிடிப்புக்குள்ள வரலாம். நாங்க அதை விட பொருத்தமா ஏதாவது இருக்குதான்னு நாங்க பார்ப்போம். சரிதானே? ம், ம். ரைட். அடுத்தது 2வதுல 5வது பாருங்க. முதல் சக்கரம் கண்டுபிடிக்கிறது புராதன காலம் வந்து தெளிவா வந்திருக்கு. அப்ப எங்களுக்கு இதுல நோ டவுட். 8வது பாருங்க, புராதன எகிப்திய பிரமிட்டுகள் கல்லால் கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள். அதுலயும் நோ டவுட். வரும். 14வது வரும் தானே, இது புராதன காலம் தானே. ஆ, ஆ. 14வது பாருங்க, மின்சார கண்டுபிடிப்பில் பெஞ்சமின் பிராங்க்லின். இதுவும் கண்டுபிடிப்பு தொடர்பா சொல்லுது. எனக்கு 14 வராது. அடுத்து பாருங்க, நாங்க 5 வரும் என்று எடுத்திருக்கிறோம். 13 பார்ப்போம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயம் வராது. 4வது பாருங்க, மின்சார கண்டுபிடிப்பு பெஞ்சமின், அதுவும் வராது. சாரி, ஐ மீன் 8வது பாருங்க, புராதன எகிப்து. 15வது பழங்காலத்து. இது வந்து பாருங்க, 5வது எங்களுக்கு தெளிவா புராதன காலத்தை பத்தி சொல்லுது. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது புராதன காலம் என்று சொல்லுது. 8வது பாருங்க, புராதன எகிப்தை பத்தி பேசுது. 15வது பாருங்க, பழங்காலம்ங்கிறது புராதனம் தானே. பழங்காலம் புராதன காலத்துல கழுதைகள். அப்ப எங்களுக்கு எது பொருத்தமாக பொருத்தம்? ஒன்றோட கம்பேர் பண்ணக்கூட 4 தான் பொருத்தம். என்ன? அப்ப நாங்க 4வது ஆன்சர் எடுக்கலாம். அடுத்தது பாருங்க, விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை பறைசாற்றும் கூட்டுக்கள் இங்கு எவற்றில் கூறப்படுகின்றன? முதலாவது கல்வி சொல்லுது. அப்ப 1 வாரது எங்களுக்கு ஆன்சரா வராது. ஓகே ரைட். அப்ப எங்களுக்கு 2க்குள்ளதான் காம்படிஷன். 4வது பாருங்க, இணையதளம் உலகளாவிய தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படை. அதுல விஞ்ஞானம் வருமா? மேபி வரலாம். மேபி வரலாம்னு நினைக்கிறேன். இணையதளம்ங்கிறது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி. நாங்க அதை விட பொருத்தமா இருந்தால் பார்ப்போம். 6வது பாருங்க, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அண்டவெளி ஆராய்ச்சிக்கு மிகவும் பொருத்தம், உதவுது என்றால் அது விஞ்ஞான வளர்ச்சி தானே. 11வது இணையதளத்தின் வளர்ச்சியால் மின் வணிகம். அப்ப இது வராதுன்னு. இணையதளத்தின் வளர்ச்சி மின் வணிகம் பத்தி தான் குறிப்பிடுது. அப்ப 6ஐயும் 7ஐயும் 8ஐயும் பார்ப்போம். நாங்க 6 வரும் என்று போட்டுட்டோம். 7ஐயும் 8ஐயும் பார்ப்போம். 7 என்ன சொல்லுது? ரயில் ஒரு முக்கியமான போக்குவரத்து சாதனம். அது விஞ்ஞான வளர்ச்சியா? பாப்போங்களா. 8வது என்ன சொல்லப்படுது? புராதன கால பிரமிட்டுகளை பத்தி சொல்லுது. எதுல எங்களுக்கு எதுல கூட பாசிபிலிட்டி இருக்குது? 2வது. அப்ப நாங்க டவுட்டே தேவையில்லை. 2வது. இதுல 2 தரம் பிழை வருது, இதுல 1 தரம் தான் வருது. பட் நாங்க சந்தேகத்துல வச்சது. அப்ப எங்களுக்கு ஆன்சர் 2 தான். அடுத்தது பாருங்க, விண்வெளி பற்றி குறிப்பிடும் கூற்றுக்கள் பின்வருவனவற்றில் எவை? 3வது பாருங்க, விண்வெளியா? சூரிய குடும்பத்தில் மிக பெரும், அது விண்வெளி தானே. 6வது பாருங்க, செயற்கை நுண்ணறிவு அண்டவெளி ஆராய்ச்சிகளுக்கு. ரைட், அதுவும் விண்வெளி. 14வது கூற்று பாருங்க. அப்ப இல்ல, அது இல்ல. 3ம் 6ம் வாரம். ரைட். இப்ப பாப்போம். இதுல 12 இருக்குது. 12வது பாப்போம். மனிதன் முதலில் காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அது விண்வெளி தகவல் தானே. சாரி நான் விண்வெளி. 11 பாருங்க, இணையதளத்தின் வளர்ச்சியால் மின் வணிகம். அது வராது. இப்ப 3வது பாருங்க, அதுல 10 இருக்கு. 10வது விண்வெளி ஆய்வில் ஸ்புட்னிக். 12வது மனிதன் முதலில். அப்ப 3 வரைக்கும் ஆன்சர் 3 தான். அதுல மாற்றம் இல்லை. ஓகே தானே. இப்ப இங்கு போக்குவரத்து, புராதனம், விஞ்ஞானம் மற்றும் விண்வெளி தொடர்பில் அமையாத கூற்றுக்கள் பின்வருவனவற்றுள் எதென்று கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க இதை வாய்த்து கொண்டு நிக்க தேவையில்ல. போக்குவரத்தும் வரக்கூடாதான், புராதனமும் இருக்கக்கூடாதான், விஞ்ஞானமும் இருக்கக்கூடாதான். எங்களுக்கு முதலாவது 21ல போக்குவரத்து சம்பந்தமா தந்திருக்கிறான். எது ஆன்சர்? 3. 5, 7, 15 இருக்கக்கூடாது. இதுல 5 இருக்குது வராது, 7 இருக்குது வராது, 15 இருக்குது வராது. விளங்குதா? அது திரும்ப பாருங்க. இங்கு போக்குவரத்து, புராதனம், விஞ்ஞானம் மற்றும் விண்வெளி தொடர்பில் அமையாத கூற்றுகளை கேட்டிருக்காங்க என்றால் நாங்க முன்கூட்டியே புராதனம், போக்குவரத்து, விஞ்ஞானம், விண்வெளி எல்லாம் கண்டிருக்கிறோம். என்ன? அப்ப அந்த இதுகள் வராது. நாங்க எதனால 1 எடுப்போம். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு போக்குவரத்து எடுப்போம். போக்குவரத்து வராதா? போக்குவரத்துல எங்களுக்கு ஆன்சரா வந்திருக்கிறது இந்த 3வது ஆன்சர். அப்ப 5, 7, 15 போக்குவரத்தை பத்தி குறிப்பிடுது. அது போக்குவரத்தை பத்தி குறிப்பிடுது என்றால் 5 வாரது ஆன்சரா வருமா? வராது. அதே நேரத்துல 7 வாரதும் ஆன்சரா வருமா? ஏன்னா போக்குவரத்தை பத்தி குறிப்பிடுது. இதுலயும் என்ன வருது? 15 வருது. இதுவும் வராது. இப்ப 1, 9, 13 அதை நாங்க ஷோ பண்றதுக்கு ஒரு வாட்சி பாப்போம் தேவைண்டால். முதலாவது கல்வியை பத்தி குறிப்பிடுது. எஸ். 9வது கூற்று வந்து காற்றில் ஒளி பரவாது, ஆனால் திண்மத்துவம், அதுவும் ஜெனரலான ஒரு விஷயத்தை குறிப்பிடுது. 13வது பாருங்க, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பத்தி குறிப்பிடுது. ஆன்சர் 4. ஓகே தானே. ரைட். நாங்க எங்களோட கிளாஸ் எண்டிங் டைமுக்கு வந்துட்டோம். ரைட். நாங்க இந்த கொஸ்டினை பார்க்க போனாலும் எங்களுக்கு டைம் எடுக்கும். நாங்க அதால இந்த கொஸ்டினை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க கட்டாயம் இந்த கொஸ்டினை வீட்டுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி செய்துட்டு அடுத்த தடவை வரக்குள்ள கட்டாயம் இதுக்கு ஆன்சரோட வாங்க. I'm honestly expecting answer from you. Yes, please. சொல்லுங்க சார். அந்த எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 8 மட்டும் எனக்கு அப்படியே மட்டும் சொல்லுவீங்களா சார்? ஆக ஃபர்ஸ்ட்டுக்கா? ஆக ஃபர்ஸ்ட். இத பாக்குறீங்களா? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்களா? இல்ல, லேட்டா தான் நான் வந்தேன் சார். அதுல அப்படியே மட்டும் சொன்னீங்களா? ரைட். முதலாவதுக்கு 1 சார். 2வதுக்கு 4. விளங்குதா? உங்களுக்கு பேப்பர் விளங்குதா?
விளங்கு விளங்கு Yeah. 4 மூன்றாவதுக்கு 4, ம். 4வது 4, 5வது 1. இதுல எனக்கிட்ட